விதமான கிருபைகள் மனிதனுடைய வாழ்க்கைக்கு ரொம்ப அவசியம். அதுதான் கோல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஈஸ்வர கிருபா, அதனால வரக்கூடிய குரு கிருபா, அதனால வரக்கூடிய சாஸ்திரத்தினுடைய அனுகிரகம் சாஸ்திர கிருபா, சாஸ்திரத்திலிருந்து வரக்கூடிய ஞானம் ஆத்ம கிருபா. இப்படி ஒவ்வொன்றும் ஈஸ்வர ஆராதனம் பண்ண 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 என்ன ஆகுதுன்னா பூஜை புனஸ்காரங்கள் ஆச்சாரம் அனுஷ்டானங்கள் இவைகள்லாம் வச்சுட்டா என்ன பலன் அப்படின்னாக்க அதிர்ஷ்ட பலனுக்காக பண்றோம், அது வேற விஷயம். ஆனா முக்கியமான பலன் என்னன்னா பரம புருஷார்த்தமான மோட்ச புருஷார்த்தத்துக்காக தான் இவ்வளவு அல்லல் பண்றோம். தர்மம் அர்த்தம் காமம் இதெல்லாம் ஒரு லெவலுக்கு அப்புறம் தான். அதுக்கப்புறம் லெவல் ஜாஸ்தி ஆயிடும் உடனே அவனுக்கு வேண்டியது பரம புருஷார்த்தமான மோட்ச புருஷார்த்தம். அது வரணும்னாக்க அந்த ஈஸ்வரன் என்ன பண்ணுவாரு, தனியா மோட்சத்தை கொடுக்க முடியாது. அவர் ஒரு நல்ல குருவை காமிப்பார். அந்த குரு கிட்ட போய் உட்கார்ந்தோன்னா அந்த குருக்கு சேவையெல்லாம் பண்றதுனால என்ன ஆகுதோ, குருவனுடைய கிருபையினால குருவனுடைய கட்டாட்சத்தினால இவனுக்கு சாஸ்திர வாசனை கிடைக்கிறது. அந்த சாஸ்திரத்தை நன்னா படிக்க படிக்க அந்த சாஸ்திரத்தையே அந்த புத்தி அந்த பிளட்ல இன்ஜெக்ஷன் பண்ண மாதிரி அந்த சாஸ்திரம் தான் வேத பிரமாணம், வேத பிரமாணம் உபனிஷத் தான் பிரமாணம் அப்படின்னு அந்த சாஸ்திர சிந்தனை அவனுக்கு வந்துட்டே இருக்கிறதுனால அந்த அனுகிரகம் என்ன ஆகுது, இவன் உபாசிக்கிற அந்த சாஸ்திரமானது இவனுக்கு ஆத்ம ஞானத்தை கொடுக்கறது. அந்த ஆத்ம ஞானமானது திடப்படணும்னா என்ன பண்ணா, நாம நிதித்தியாசனம் பண்ணி அந்த ஆத்மாவையே வரிச்சுட்டே இருக்கணும். எமேவ ஏஷ விருணுத்தே தேன லப்யா அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. மேதையா நான் பகுனா ஸ்ருதேன அப்படின்னு நீங்க ரொம்ப நாள் கேட்கறதுனாலயோ ரொம்ப நாள் படிக்கிறதுனாலயோ வராது. அந்த ஆத்மாவை எந்த அளவுக்கு நம்ம தீவிரமாக வரிக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் அந்த ஆத்மாவே நமக்கு அந்த வழியை காமிக்கும் அப்படின்னு வேத கட்டோபனிஷத்துல சொல்லியிருக்கு. அதே நான் பிரவச்சனேன லப்யான்னு முண்டகோபனிஷத்துலயும் சொல்றது. இப்படி ஆத்ம கிருபா ரொம்ப அவசியம். இப்படி ஆத்ம கிருபா வந்ததே ஆனால் என்ன ஆகுது அப்படின்னாக்க, இவன் சாதகனா இருக்கான். ஆத்ம கிருபா வரும்போது சாதகனா இருக்கான். அந்த சாதகனா இருக்கிறவனை எப்படி மாத்தணும் அப்படின்னா, அதுலயே நிஷ்டாவா பிரம்ம சாதகனா இருக்கக்கூடியவனை பிரம்ம நிஷ்டனா ஆக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த உபதேசங்கள் எப்படி இருக்கு. இந்த ஆத்ம கிருபா வர வரைக்கும் ஈஸ்வரனுடைய தயவு, குருவனுடைய தயவு, சாஸ்திரத்தினுடைய தயவு, ஆத்மாவுடைய தயவு எல்லாம் தேவைப்பட்டது. இதுக்கப்புறம் அவனுக்கு அந்த ஞானம் வந்த உடனே என்ன ஆச்சுன்னாக்கா, அந்த சிஷ்யனானவன் எனக்கு ஞானம் வந்துடுது அப்படின்னு சொல்லி இந்த விஷயம் அவர் டீச் பண்ண விஷயத்தை எல்லாம் அவன் திருப்பி சொல்லி காமிச்சான். இப்படி எல்லாம் நான் அனுபவத்துல உணர்ந்து கொண்டிருக்கிறேன், அனுபவத்துல உணர்ந்திருக்கேன். நமஸ்காரம் பண்ண உடனே குரு ரொம்ப ப்ளீஸ் ஆகி அவனுக்கு இந்த விஷயத்தெல்லாம் சொல்லி அவனுக்கு பார்ட்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இப்ப கொடுத்துருக்காரு. இதுக்கப்புறம் குருவனால எல்லாம் ஆக வேண்டியதெல்லாம் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் குருவனுடைய டைத்தையும் வேஸ்ட் பண்ண முடியாது, இவனுடைய டைத்தையும் வேஸ்ட் பண்ண முடியாது. ஆகையினால இந்த பார்ட்டிங் அட்வைஸ் கொடுத்துட்டு இருக்காரு. இப்போ ஆச்சாரியால் அந்த குரு ரூபத்துல கொடுத்துட்டு இருக்காரு. ரொம்ப அழகா 4 ஆசிரமங்களும் எதுக்காக விதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஆத்ம கிருபைக்காகத்தான் இவ்வளோ பிரயத்தனங்களும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அதுக்காக தான் இந்த பிரம்மச்சாரி ஆசிரமம்ன்றது எதுக்காக இருக்குன்னா, அத்தியனம் பண்றதுக்காக இந்த பிரம்மச்சாரி ஆசிரமம் வேதத்தை படிக்கிறதுக்காக இருக்கு. அதுக்கப்புறம் கர்மயோகம் பண்ணணும் இல்லையா? அத்தியனம் படிச்சதெல்லாம் படிச்சதை பிராக்டிகலா எடுத்துட்டு வரணும்னாக்க கர்மா ரொம்ப அவசியம். என்னெல்லாம் வேதத்துல சொல்லி இருக்கோ அந்த தர்மங்கள் எல்லாம் ஆச்சரணம் பண்ணணும், யாகங்கள்லாம் பண்ணணும், யாகங்களுக்கு எல்லாம் போனோம். இப்படி எல்லாம் பண்றதுனால ஈஸ்வரார்ப்பணமாக இவன் அந்த கர்மாவை பண்ணுக்கிட்டு இருக்கிறதுனால கர்மயோகம் சித்திக்கிறதுக்காக இந்த கிரகஸ்தாசிரமம் குறைக்கப்பட்டது. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னாக்க, இவன் கர்மாலேயே உட்கார்ந்துட்டு இருந்தாலும் இதுவும் போதாது. அத்தியனம் கர்மாலாம் இதுக்கு மேலானது, கர்மாவுக்கு மேலானது உபாசனான்னு ஒண்ணு இருக்கு. அந்த உபாசனா யோகத்தை அனுஷ்டிப்பதற்காக வானப்பிரஸ்தாசிரமம் அப்படின்னு சொல்லி வணி பூத்வா உபாசனையெல்லாம் பண்ணிட்டு இருக்கணும் அப்படின்னு சாஸ்திரம் விதிச்சிருக்கு. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னாக்க, அது பிரவೃತ್ತಿ லட்சணமாக இருக்கட்டும், நிவೃತ್ತಿ லட்சணமாக இருக்கும். கடைசியா நீங்க அடைய வேண்டிய ஸ்தானம் என்னன்னா சந்நியாசம் தான் வரணும். சந்நியாசம்னா சர்வ கர்ம பல தியாகம் தான் சந்நியாசம். அந்த பற்று இருக்கக்கூடாது. உலகத்துல இருக்கக்கூடிய பற்றுதலை தியாகம் பண்றது எதுவோ அதுக்கு பேர் தான் சந்நியாசம். இப்படி அந்த சந்நியாசத்தை சொன்னாரு. அந்த சந்நியாசத்திலேயே 2 விதமான சந்நியாசங்கள் இருக்கு. வித்வத் சந்நியாசம் அப்படின்னு சொல்லி விவிதிஷா சந்நியாசம். இப்போ சன்னியாச ஆசிரமத்தை ஸ்வீகாரம் பண்ணிட்டு படிக்கிறார், வேதாந்தத்தை படிக்கணும்னு. இப்ப 9 வயசு 8 வயசுலயே அவளுக்கு சன்னியாசத்தை கொடுத்து அதுக்கப்புறம் அவர் படிக்கிறதுனாக்கா அப்படின்னா விவிதிஷா, வேதித்தும் இச்சா விவிதிஷா.
அந்த பிரம்ம ஞானத்தை அடைய வேண்டும்ன்றதுனால. அது இந்த இதர ஆசிரமங்கள்லாம் உட்கார்ந்தா அவனுக்கு ரொம்ப தடையா இருக்கும். அந்த கிரகஸ்தாசிரமத்துல இருந்தா அவனுடைய நாட்கள ஒரு நாள் முழுக்க நிதித்தியாசனம் பண்ண 24 மணி நேரமும் பிரம்மத்திலேயே உட்காரணும்னா அது ரொம்ப கஷ்டமான காரியம். அது யாரோ சில பேருக்கு தான் கிடைக்குமே தவிர எல்லாருக்கும் கிடைக்காதுன்றதுனால அவன் விவிதிஷா சன்னியாசியா மாறிடுறான். விவிதிஷா சன்னியாசி ஆகி இப்படி எல்லாம் கேள்வி எல்லாம் கேட்டு இவ்வளவு உபதேசம் ஆனவுடனே அவன் வித்வத் சன்னியாசி ஆயிட்டான் அப்படின்ற ஒரு விஷயம் இப்ப நமக்கு தெரியாது. இப்போ அவனுக்கு அந்த வித்வத்தானது வந்துருச்சு அவனுக்கு. இது ஒரே ஆசிரமத்துல இருந்து பண்ணலாமான்னு கேட்டா பண்ண முடியும். ஆனா அத்தியனமும் பண்ணணும், கர்மாவும் பண்ணணும், உபாசனையும் பண்ணணும். உபாசனையும் பண்ணி ஞானத்துக்கும் வரணும். ஞானத்துல இந்த சர்வ பல தியாகத்தையும் உடனும் ஒரே ஆசிரமத்தை எந்த ஆசிரமத்துல இருந்தாலும் அது ஒண்ணும் தடை இல்லை. இதெல்லாம் சௌகரியத்துக்காக இந்த ஆசிரமா பிரிச்சதே தவிர என்ன முக்கியம் அப்படின்னாக்கா அத்தியனம் முக்கியம், கர்மம் முக்கியம், உபாசனை முக்கியம், ஞான யோகம் முக்கியம். இப்படி இந்த 4த்தையும் ஸ்பெசிஃபை பண்ணி கடைசியா பராகாஷ்டையா இருக்கக்கூடியதானது என்ன சர்வபல தியாகம் பண்ணி அந்த ஆத்மாவாகவே நம்ம 24 மணி நேரம் இருக்கணும் அப்படின்னு சொல்றதா உபதேசம். இப்ப இவனுக்கு இதெல்லாம் கிடைச்சிட்டா கூட அவர் என்ன சொல்றாருன்னாக்க அந்த குருவானவர் என்ன பண்ணாரு, ரொம்ப ரொம்ப சந்தோஷம், நான் சொன்னதை என்ன புரிஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்ட்டினா சில அட்வைஸ் கொடுக்குறாரு. இந்த உலகமானது ரொம்ப ஏமாத்திடும், இந்த மாயையான உலகமானது அசத் பதார்த்தமானது ஏமாத்திடும். அதனால நீ உனக்கு இந்த கிடைச்ச இந்த நாலேஜ அப்படியே கட்டியமா பிடிச்சுக்கணும், அதை நிஷ்டையா ஆக்கணும். நீ சாதனையினால எதை நீ அனுபவிச்சு இப்ப நான் அனுபவிக்கிறேன்னு சொல்றியோ அது உன்னை விட்டு போகாம இருக்கணும்னாக்கா அதுலயே ஒரு நிஷ்டையாக இருக்கணும் அப்படின்ற அர்த்தத்துல இப்போ இவனுக்கு அந்த உபதேசங்களை சொல்லிட்டே வந்துட்டு இருக்காரு. அப்போ போன 522வது ஸ்லோகம் போன வாரம் பார்த்தோம். கஷ்டாம் பரானந்தரசானுபூதிம் உத்ருஜ்ய சூன்யேஷு ரமேத வித்வான் சந்திரே மகாஹ்லாதினி தீப்யமானே சித்ரேந்துமாலோகயிதும் கைச்சேத். அந்த நாலேஜ் ஆனது உங்களுக்கு வந்துட்டே ஆனால் இந்த சின்ன சின்ன விஷயமாக இருக்கக்கூடிய இந்த விஷயங்கள்ல இருக்கக்கூடிய ஆனந்தத்தை யாராவது ஒருத்தன் தீண்டுவானோ அவனுக்குதான் பரானந்தமான அந்த ஆனந்த ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய அந்த ஆத்மா ஆனந்த ரசத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறவன் இந்த விஷயத்திலிருந்து வரக்கூடிய ஆனந்தங்களை எல்லாம் இவன் ஒருபோதும் விரும்ப மாட்டான். எப்படின்றதுக்கு ஒரு திருஷ்டாந்தம் கொடுத்தார். அழகான சந்திரன் பௌர்ணமி அன்னைக்கு நமக்கு எதிர்க்க உட்கார்ந்து இருக்கும் போது அதை பார்த்து ரசிப்பானா, கையில இருக்கிற லேப்டாப்ல பார்த்து அந்த சந்திரனை ரசிப்பானா அப்படின்னாக்க கையில சித்திரத்துல இருக்கக்கூடிய அந்த சந்திரனை விட நேரவே இருக்க அந்த சந்திரன் தானே ரசிப்பான் அப்படின்னு அதுக்கு ஒரு திருஷ்டாந்தம் கொடுத்தார். அப்படி சொல்லி இவனுக்கு இன்னும் அதே விஷயத்த கண்டினியூ பண்றார். அசத் பதார்த்த அனுபவே நகிஞ்சித் நஷ்யஸ்தி திருப்திஹி நச துக்கஹானிஹி தத்வயானந்தரசானுபூத்யா சுக்தசுகம் திஷ்ட சதாத்மநிக்ஷயா. அசத் பதார்த்த அனுபவேன இதுவரைக்கும் நமக்கு நமக்கு தெரிந்தக்கூடிய ஆனந்தங்கள்லாம் எப்படி வந்ததுன்னா அசத் பதார்த்தங்களிலிருந்து வந்தது, பொய்யான பதார்த்தங்களிலிருந்து வந்தது. போய் நம்ம ஆனந்தம் ஆனந்தம் நினைச்சிட்டு ஏமாந்து போயிட்டோம். உலகத்துல இருக்கிற ஆனந்தங்கள்லாம் எப்படிப்பட்டது அப்படின்னு நம்ம பார்த்தா மெட்டீரியலிஸ்டிக்கா நமக்கு கூடிய வர ஒரு ஆனந்தங்கள்லாம் 3 விதமான தோஷங்களுடன் கூடினதா இருக்கு. அது எப்படி அப்படின்னாக்க எல்லாமே துக்க மிஸ்டித்துவத்தோட கூடினதாகத்தான் இருக்கு. நமக்கு வரக்கூடிய ஆனந்தங்கள் எல்லாம் எங்கேயாவது ஒரு ஊருக்கு போனோம் அப்படின்னா, ஒரு ஹாலிடே போனோம் அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்கு கிளம்புனா எத்தனை கஷ்டம். டிக்கெட்டை வாங்கணும், பேக் பண்ணணும், எடுத்துன்னு போனோம், அது வரைக்கும் டென்ஷனு. அதுக்குள்ள நம்ம கிளம்பும் போது 1000 ரூபா. இவ்வளோ துக்கத்தை அனுபவிச்சுட்டு இவன் ஒரு பிரமையில இருக்கான். அங்க போனா இவன் ஆனந்தமா இருக்கணும், ஒரு ஆனந்தமும் இல்லை. இங்கேயே அவ்வளவு துக்கத்தோட இருக்கக்கூடிய ஆனந்தம் தான் ஆகக்கூடாது. ஒரு டிவி வாங்கணும்னா ஆனந்தமா அந்த டிவி வரணும், அவன் பிக்ஸ் பண்ணணும், அது ஒர்க் பண்ணணும், அது ஒர்க் பண்ணணும்னா அந்த வாரண்டி கார்டை எடுத்து வைக்கணும், எங்க வைக்கிறது, எத்தனையோ இது பின்னாடி இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் இருக்கு. ஆனா இது எல்லாத்தையும் மறந்து அந்த பிரமத்திலேயே இருக்கான். அந்த ஒரு டிவியானது எனக்கு ஆனந்தத்தை கொடுக்க போகுது. இப்படி உலகத்துல இருக்கக்கூடிய ஆனந்தங்கள் எல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிறதுல இருந்து, குழந்தை பத்துக்கிறதுல இருந்து, வீடு வாங்குறதுல இருந்து, இஎம்ஐ, எத்தனையோ துக்கங்களோட தான் ஒருத்தன் அனுபவிச்சுட்டு இருக்கான். எல்லாம் இந்த துக்க நிச்சயமான ஒரு ஆனந்தத்தை போய் ஆனந்தம் ஆனந்தம்னு நினைச்சிட்டு இருக்கான். உலகத்துல அன்பார்ச்சுனேட்லி ஆனந்தங்கள் எல்லாமே துக்கத்துடன் கூடினதாக தான் இருக்கு. ஒரு கண்டிஷன். 2வது கண்டிஷன் என்ன சொன்னாரு, அதிருப்திகரம். எந்த ஒரு ஆனந்தத்தையாவது ரசிச்சா போதுமா. ஒரு பிளாட் வாங்குற வரைக்கும் அவ்வளவு கஷ்டப்பட்டு வாங்கினான். ஒரு பெட்ரூம் பிளாட் 1 BHK வாங்கினான், அவன் சந்தோஷமா இருக்கானா. கொஞ்ச நாள் ஆனாலும் குழந்தை பிறந்த உடனே 2 BHK வாங்கணும், 2
சரி 2 வாங்கினவன் யாராவது சந்தோஷமா இருக்கானா போய் பார்த்தா அப்படியும் தெரியல. அதாவது 3 பெட்ரூம் இல்லாம ஒரு கெஸ்ட் ரூம் இல்லாம எப்படி சார் யாராவது வந்தா கூட தங்கறதுக்கு இல்லன்னு இப்படியே சொல்லிட்டு இருக்கான். சரி இங்க என்னதான் சொன்னாலும் பிளாட் போற சார், ஊரை விட்டு வெளியில இருந்தாலும் நமக்குன்னு ஒரு வீடு இருக்கணும், ஒரு கார்டன் இல்லாத ஒரு வீடா இப்படியே போயிட்டு இருக்கே தவிர யாருக்காவது ஒரு ஆனந்தம் இருக்கா அப்படின்னா திருப்தி இருக்கான்னு பார்த்தா திருப்தியானது எப்பொழுதுமே ஏற்படுவதில்லை, யாருக்கும் ஏற்படுது. அதனால எல்லா ஆனந்தங்களும் எப்படி இருக்குன்னா துக்க மிஸ்ரிதமாக இருக்கு, அதிருப்திகரமாக இருக்கு. எல்லாம் திருப்தி இல்லாததுதான் ஆனந்தம் ஆனந்தம் விஷயம். அது மாத்திரம் இல்ல, துஷ்டத்துடன் கூடின துஷ்டம்னாக்க என்ன அர்த்தம்னாக்க டிபெண்டன்சியை உங்களை ஏற்படுத்திட்டு போயிடுறது அந்த ஆனந்தமானது. நீங்க போய் ஒரு கல்யாணத்தை பண்ணா அதுவே ஊருக்கு போயாச்சுனாக்க இவருக்கு சமைக்கிறதுன்னா ப்ராப்ளம் வருது. குழந்தைய விட்டு போயிட்டா குழந்தைக்கு ஊருக்கு போயிட்டான்னாக்க இவனுக்கு டிபெண்டன்ஸ், அது மேல டிபெண்டன்ஸ் வருது. ஒரு டிவி வாங்கினாக்க அதுல டிபெண்ட், அந்த டிவி இல்லாம இவனால வாழ முடியல, ஃபேன் இல்லாம வாழ முடியல, ஏசி இல்லாம வாழ முடியலன்னு இப்படி இந்த ஆனந்தங்கள் எல்லாம் உங்களை திருப்தி இல்லாம பண்றது ஒரு பக்கம் துக்கத்தை கொடுத்துட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் என்ன பண்ண டிபெண்டன்சியை உருவாக்கி உங்களை எங்கேயும் போக விடாம ஆக்கிடுறது. ஆசையா நாய் வளர்க்கலாம், அந்த நாயை விட்டு ஊருக்கு கூட போக முடியல, அது என்ன பண்றது? இதுதான் உலகத்துல நம்ம பார்த்துட்டு இருக்க எல்லாம் துஷ்டமாக கூடினது. இத ரொம்ப அழகா ஒரே ஸ்லோகத்துல ஆச்சாரியார் நமக்கு சொல்றாரு. நம்ம சொன்னது இப்போ இதெல்லாம் இந்த ஸ்லோகத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் இப்ப நான் சொன்னது விஷயங்கள்லாம். அசத் பதார்த்த அனுபவேன, இந்த அசத் பதார்த்தங்களை அனுபவிக்கிறதன் மூலமாக அசத் பத அர்த்த அந்த பதத்து அந்த அசத் பதமாக இருக்கக்கூடிய இந்த பொருள்களினால இதை அனுபவிப்பதன் மூலமாக கிஞ்சின்ன திருப்தி, கொஞ்சம் கூட இதுல திருப்தியே கிடையாது. எல்லாம் இந்த அசத் உலகத்துல இருக்கக்கூடிய பொருள்கள் எல்லாம் அனுபவிக்கிறதுனால திருப்தியே இல்லை. அது மாத்திரம் இல்ல, நச்ச துக்க ஹானிகி, இதெல்லாம் துக்கத்தை போக்குமா? இன்ஃபேக்ட் துக்கத்தை அதிகப்படுத்துறதை தவிர இது துக்க ஹானி. இத வேணான்னு கொஞ்ச நேரத்துக்கு மறந்து இருக்கலாம், துக்கத்தை மறந்து இருப்பானே தவிர திருப்பி பிரச்சனை வந்துடுது. அப்பாடா பொண்ணுக்கு கல்யாணம் ஆச்சு, ஈஸ்டர்ல உட்கார்ந்தாருனாக்கா ஒரு நிமிஷம் அவருக்கு அந்த சந்தோஷம் வந்ததுதான் இல்லைன்னு பின்னாடியே பிரச்சனை வருது, ஆடி வருது, அது கொண்டு விடணும், அது கொண்டு வரணும், டிக்கெட் புக் பண்ணணும், அவ எப்படி வச்சிருக்காளான்னு பாக்கணும், இவ்வளவு மனசுல கவலை வச்சுட்டு தான் பொண்ணுக்கு கல்யாணம் ஆனோன்னு அவர் ஈஸ்டர்ல உட்கார்ந்தாரு. வேணா துக்க ஹானி இல்ல, அது துக்கம் கொஞ்ச நேரத்துக்கு மறந்து போச்சே தவிர ஆத்தியந்திகமாக ஒரு துக்கத்தை போக்கடிக்காது இந்த விஷயானந்தங்கள் எல்லாம். அதனாலதான் இதுக்கு பேர் அசத்துன்னு சொன்னேன், பொய்ன்னு சொன்னேன். சத்பதார்த்தமா இருந்தா உண்மையை கொடுக்கணும், உண்மையான ஆனந்தத்தை கொடுக்கணும். இது அசத் பதார்த்த அனுபவேன கிஞ்சின் நஷ்யஸ்தி திருப்தி நஷ துக்க ஹானிகி, இது துக்கத்தையும் போக்கடிப்பதில்லை. ஆனா இன்னொன்னு இருக்கு, சத் வயானந்த ரசானுபூத்யா. சத்து அப்படின்னா இந்த இடத்துல தஸ்மாத், ஆகையினால என்ன பண்ண அத்வயானந்த ரசானுபூத்யா, இந்த அசத் பதார்த்த அனுபவம் விஷயம் இருக்கு, அதுதான் இந்த துக்கம் மிஸ்ரித்துவம் அதிருப்திகரம் தோஷத்துடன் கூடியது துஷ்டமா இருக்கு. ஆனா இன்னொன்னு இருக்கு நம்மளுக்குள்ளேயே, அதனால அதை தான் இப்போ எல்லாருமே ஃபாலோ பண்ணணும்னா எதை ஃபாலோ பண்ணா அத்வய ஆனந்தம். நம்ம கிட்ட இரண்டாவது தன்மை இல்லாத, எதையுமே டிபெண்ட் பண்ணாத, எப்பொழுதுமே திருப்தியை கொடுக்கக்கூடியதான துக்க கலப்பே இல்லாததான ஒரு ஆனந்தம் இருக்கு, அதுதான் அத்வய ஆனந்தம். இரண்டற்றதான ரெண்டாவதுன்னு ஒண்ணு இருந்தது ஆனால் அப்படின்னா என்னாச்சு, இன்செக்யூரிட்டி வந்துடும், சப்போர்ட் வேணும். சப்போர்ட்னு வந்ததுன்னா அது மேல காமம் வரும், காமம் வந்தது ஆனால் துவேஷம் வரும், துவேஷம் வந்ததுன்னா ஸ்ருதி பிரம்சம் வரும், ஸ்ருதி பிரம்சம் வந்ததுன்னா புத்தி நாசம் வரும், புத்தி நாசம் வந்ததுன்னா வாழ்க்கையே போயிடும். இப்படி இருக்கக்கூடியது இதுக்கெல்லாம் காரணம் என்ன? he wanted support. ஏன் இவன் சப்போர்ட் வேணும்னா ஐ இஸ் ஃபுல்லி செக்யூர்டுன்னு அவனுக்கு தெரியல. அவன் அகம் செக்யூர்டு அப்படின்னு தெரிஞ்சிருந்ததுன்னா நாடி இருக்க மாட்டான். இந்த மாதிரி ரெண்டாவது பொருளை கல்யாணம் பண்ணிட்டு குழந்தைகளை அவளால சுகம் வரும், பந்துக்களால சுகம் வரும், இந்த பொருள்கள்னால சுகம் வரும் அப்படின்னு இவன் நினைச்சதுனால இது என்னாச்சு, இவனுக்கு துக்கத்தை சம்பாதிக்கின்றான் போடுவேன். அதனால அது இல்லாததான ஒரு ஆனந்தம் என்ன இருக்கு, அதுதான் நான் பிரம்மம் என்று நினைக்கக்கூடிய சத்தியம். சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா, விஜயானமானந்தம் பிரம்மா அப்படின்னு சுகி எல்லாம் பார்த்து அதுதான் நீ அப்படின்னு சொன்ன அந்த அத்வயமான ஆனந்தம், இரண்டற்றதான அந்த ஆனந்தத்துல, அந்த ரசத்துல ரசோ வைசா ரசகிருஜ்யவாயம் லப்வானந்தி பவதி. ஆனந்தம்னா இந்த ரசத்தை அனுபவத்தினால வரக்கூடியது ஒண்ணுதான் ஆனந்தம். அப்படிதான் ஆனந்தோ பிரம்மனோ வித்யாத் அப்படின்னு ஆனந்தம் தான் இந்த பிரம்மம் அப்படின்னு தெரியாது. இந்த ரசானுபூத்தியா இந்த அனுபவத்தினால திருப்தா, அதுல அதிருப்தா, இதுல திருப்தா இவனுக்கு. அது மாத்திரம் இல்ல, அதுல வரது துக்க ஹானிகி ஏற்படல, துக்கம் பர்கட் கொஞ்ச நாள் மறந்தானே தவிர போகல. இங்க அப்படி இல்ல, சுகம் எப்பொழுதும் அங்க கேரண்டீடு சுகமானது. இது எப்படி சதா
ஆத்ம நிஷ்டையா, எப்பொழுதுமே அந்த ஆத்மாவில நீ இப்ப தெரிஞ்சின்ற விஷயத்துல அப்படியே நிக்கணும் அதுல அப்படின்னு அந்த சிஷ்யனுக்கு அந்த குருவானது பாசிட்டிவ் அட்வைஸ் கொடுக்குறாரு. இப்படியே இருந்துட்டே இருக்கணும், இதுல இருந்து நீ கொஞ்சம் கூட மாறிடாத, கொஞ்சம் கீழே இறங்கி வந்துடாத அப்படின்னு பண்ண சதாத்ம நிஷ்டையா அப்படின்னு. ஸ்வமேவ சர்வதா பஷ்யன் மஞ்சமானஸ்வயம் அத்வயம் ஸ்வானந்தம் அனுபுஞ்சானஹ காலம் நய மகாமதே. ஹே மகாமதே, இவ்வளவு அழகா என்கிட்ட படிச்சு அந்த வேதாந்தத்தை புரிஞ்சுட்டு திருப்பி சொல்லி காமிச்சதுனால நீ மகாமதி, நிச்சயமா புத்திசாலி தான் நீ. அப்படி இருக்கக்கூடிய புத்திசாலியா இருக்கக்கூடிய நீ எப்படி தெரியுமா இருக்கணும்? ஸ்வமேவ சர்வதா, எப்பொழுதுமே நான் தான் ஆத்மா என்றத, நான் தேகம் இல்ல, நான் பிராணன் இல்ல, நான் மனன் இல்ல, நான் விஞ்ஞானமயன் இல்ல, நான் ஆனந்தமயன் இல்லன்னு எப்பொழுதும் அந்த ஆத்ம சுகத்திலேயே இருக்கணும். அப்படின்னா அந்த ஆத்மா சுமேவ, அந்த ஆத்மாவிலேயே சர்வதா, இப்போ அப்போன்றதும் கிடையாது, 24 மணி நேரமா அவன் இருக்க வேண்டியது அந்த ஆத்மபாவத்துலதான் இருக்கணும். சர்வதா பச்சன்னு எப்பொழுதும் அந்த ஆத்மாவையே பார்த்து கொண்டு இருக்கணும். அதனால்தான் அவனுக்கு பேர் பார்ப்பான், அதையே தான் பார்த்து கொண்டு இருக்க வேண்டும். வேற எதை பார்த்தாலும் அவனுக்கு துக்கம் வந்து சேர்ந்துடும். அதனால என்ன பண்ண, உலகத்துல ஈடுபட ஆரம்பிச்சான்னாக்க பிரச்சனைகள்லாம் வரும். அதனால இந்த சம்சாரத்துல ஈடுபடாம எப்பொழுதும் அவனுடைய ஐடியா எங்க இருக்கணும்? ஸ்வமேவ சர்வதா பஷ்யன் மன்யமானஹா ஸ்வம் அத்வயம், அவன் தன்னை அத்வயமான அந்த ஆத்மாவுடனேயே இருந்து கொண்டிருக்கணும். சுவானந்த அனுபஞ்சமானாக, அந்த ஆனந்தத்தை அனுபவித்துக் கொண்டே இருக்கணும். அந்த ஆனந்தத்தை அனுபவிக்கிறதுக்கு 2 விதங்கள் இருக்கு. ஒண்ணு, ஆனந்தத்தை எப்படி அனுப்பாக்க யோகித சமாதியில உட்கார்ந்து கண்ணை மூடிக்கொண்டு இருக்கக்கூடிய ஆனந்தமும் ஒரு ஆனந்தம் தான். இன்னொரு ஆனந்தம் இருக்கு, உலகத்துல இருக்கக்கூடிய பொருள்கள் எல்லாத்தையும் அவன் பார்த்துட்டே இருக்கலாம், இருந்தாலும் அது எதுலையுமே அட்டாச்மெண்ட் இல்லாம இருக்கான். நான் அந்த 2 விதமான ஞானியை ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஆச்சாரியாலாம் அந்த கேரக்டர் தான், ஆக்டிவாவே இருக்கேன். ஞானின்றதுனால ஒரு இடத்துல உட்கார்ந்து கண்ண மூடின்னு உட்காரணும்ன்ற அவசியமே இல்லை. அவர்கள்லாம் எல்லாரோடையும் எல்லா விஷயத்திலும் ஈடுபடலாம், ஆனா எதுலையும் அவர்கள் ஈடுபடாம இருக்கலாம். டிட்டாச்மெண்ட் தான் ஞானியினுடைய அந்த அழகு. அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, அந்த சிஷ்யனானவன் என்ன பண்ணுவான், இந்த பிரம்மத்தினுடைய அந்த ஐடியாவை மாத்திரம் நாட் லூசிங் சைட், அதுலயே இருந்துட்டு இந்த உலகத்தை என்ஜாய் பண்ணிட்டு இருக்கலாம், எல்லாரோடையும் இருக்கலாம். அப்படின்றதுக்கு நிறைய ஸ்ருதிகள்லாம் நமக்கு அகங்காரம் மமகாரம் இல்லாததாக, நான் ஜீவன் என்ற இல்லம் இல்லாததாக, நான் பிரம்மன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஈஸ்வர பாவத்தோட இருக்கலாம். எப்படி அப்படின்னா, இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லுங்க, எப்படி பேரண்ட்ஸ் தன்னுடைய குழந்தைங்க கிட்ட ஒருத்தர் ஒரு மாதிரி இருந்தா கூட எல்லாரையும் ஒரே மாதிரியே பார்த்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி இவனு எல்லா பொருள்களையும் எல்லா டிரான்சாக்சன்ஸையும் தான் ஆத்மா என்றதை விடாம, இப்ப எப்படி நான் ஆம்பளைன்ற ஒரு ஞானம் எனக்கு திடமா இருக்கோ, நான் பிராமணன்ற ஞானம் திடமா இருக்கோ, நான் வெள்ளையா இருக்கேன் உயரமா இருக்கேன்ற திடமா இருக்கோ, அந்த அளவுக்கு நான் பிரம்மன்றது எப்போ திடமா இருக்கோ அப்பதான் இது பார்க்கப்பட்டு. அப்படி திடமாகும் பொழுது எல்லாரையும் அனுபவிக்கும் பொழுது அவன் எப்படி அனுபவிப்பான்னா, எல்லாரையும் தன்னுடைய ஆத்மாவை தானாவே அனுபவிப்பான். நான் தான் அது, நான் தான் இவர், நான் தான் இவர், நான் தான் இவர் அனுபவிக்கும் போது அவனுக்கு பேதமே தெரிய போறது இல்லை. இப்படி இது எங்க தெரிஞ்சிருக்குன்னா, மைத்ரேயி பிராமணத்துல மைத்ரேயிக்கு யாக்கியவல்யர் சொல்லும் பொழுது, ஏன் நீங்க சன்னியாசம் வாங்கிக்கிறேன்னு கேட்டாவோ, கேட்கும் போது அவர் சொன்னாரு, இந்த மாதிரி நான் போதும் எல்லா பணத்தையும் உனக்கு உங்க 2 பேருக்கும் 2 மனைவி, அவருக்கு 2 பேருக்கு பிரிச்சு வச்சுட்டேன், நான் அதுக்கப்புறம் போறேன்னு உடனே அவர் கேட்டான், இவ்வளவுலாம் நீங்க பண்ணிருக்கீங்க, ரொம்ப நல்ல ஹஸ்பண்ட், உலகத்துல உங்களை மாதிரி யாருமே கிடையாது, 1000 பசுக்களை ஓட்டிடுவா, யாருக்கு அறிவு இருக்கோ அவ ஓட்டிடுவான்னு நீங்க ஓட்டிட்டு வந்தீங்கன்னாக்க எல்லாராலையும் எல்லா வித்வான்களாலையுமே நீங்க பெரியவர்னு சொன்னாரு. உங்களுடைய ஆக்டிவிட்டிஸ்ல ஒரு சின்ன சந்தேகம் கூட கிடையாது. அப்படி இருக்கக்கூடியது நாங்களும் உங்களுக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி பதிவிரதைகளா இருந்து எல்லாம் பண்ணிருக்கோம். அப்படி இருக்கும்போது நீங்க எங்களையும் விட்டுட்டு நீங்க போறீங்கன்னா, நான் ஏன் போறீங்கன்னு உங்களை கேட்கல, ஆனா ஏதோ இது எல்லாத்தையும் விட ஒரு வசதியான விஷயம் இருக்கு, அது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அப்படியா, உடனே உட்காருங்க. உட்கார்ந்து அவளுக்கு ஆத்மாவாரே திரஷ்டவ்யா ஸ்ரோதவ்யா மந்தவ்யா நிதித்தியாசித்தவ்யான்னு அந்த முக்கியமான உபதேசத்தை மைத்ரேயிக்கு அவர் கொடுத்தாரு. இதெல்லாம் எதை நீ பிரியான்னு நினைக்கிறையா, இந்த பதி ந பிரியம் பவதி ஆத்மனஸ்து காமாய பதி பிரியம் பவதி, நகி நவாரே புத்திர காமாய புத்திரோ ந பிரியம் பவதி ஆத்மனஸ்து காமாய புத்திரோ பிரியம் பவதி, நவாரே சர்வஸ்ய காமாய சர்வம் பிரியம் ந பவதி
ஆத்மனஸ்து காமாய சர்வம் பிரியம் பவத்தின்னு இந்த ஆத்ம ஞானத்தை ஒவ்வொன்னா அவளுக்கு எடுத்து கொடுத்து கடைசியா இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, நீ என்ன பண்ணணும், சர்வம் எதயம் ஆத்மா அப்படின்னு பார்க்கணும். உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா பொருளையும் உன்னுடைய ஆத்மாவாக நீ பாவிக்க வேண்டும் அப்படின்னு ஒரு சுதியில அட்வைஸ் பண்ணார். அப்புறம் சாந்தோக்கியத்துல பூம வித்யான்னு ஒண்ணு இருக்கு. நாரதர் என்ன பண்ணாரு, எனக்கு சோகம் போகவே இல்லை அப்படின்னு மூஞ்சி சோகமா வரும்போது சனத்குமார் கேட்கிறாரு, அவரை என்ன உனக்கு சோகம்னா, நான் 4 வேதங்கள் படிச்சுட்டேன், 6 அங்கங்கள் படிச்சேன், கந்தர்வ சாஸ்திரம் படிச்சேன், நாட்டிய சாஸ்திரம் படிச்சேன், மியூசிக் படிச்சேன், ஜோதிஷம் படிச்சேன், சந்திர சாஸ்திரம் படிச்சேன், நட்சத்திர சாஸ்திரம் படிச்சேன், எல்லாம் அவர் சொன்னார். எல்லாம் படிச்ச, என்ன வேதாந்தம் படிச்சியா, ஆத்ம ஞானம் உனக்கு வந்துதா, அது வர வரைக்கும் எப்படி சுகம் போகும் உட்காருன்னு அவருக்கு சொல்லி எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டு கடைசியில என்ன தீர்மானத்துக்கு அகம் ஏவ புரஸ்தாத், நான் தான் முன்னாடி இருக்கேன், நான் தான் பச்சாத், நான் தான் பின்னாடி இருக்கேன், அகமேவ சர்வம் இதம் அப்படின்ற ஒரு அறிவை அவர் கேட்டவுன்னதான் அவர் சோகம் போய் அதுல இருந்து போனார் அப்படின்னு இன்னொரு உபனிஷத் சொல்றது. எல்லாம் ஒண்ணு ஆத்மாவோட ரமிக்கிறதுன்னு ஒண்ணு, இன்னொன்னு ஆக்டிவா இந்த உலகத்துல இருந்துட்டு எல்லாரையுமே இப்படி பாக்குறது. இப்படி அதே மாதிரி தைத்திரிய உபனிஷத்துல என்ன சொல்லியிருக்கேன்னா, அகமன்னம் 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 அப்படின்னு சொல்லியிருக்கேன். நான் தான் அறிய வேண்டிய பொருள், நான் தான் அறிய வேண்டிய பொருள். அகமன்னாதஹா, அறிகின்ற பொருள் நான் தான், அறிகின்ற பொருள் நான் தான். அன்னம்னா சாப்பிடுறது, அன்னாதன்னா சாப்பிடுறவன், அன்னம்னா சாப்பிடப்படுகிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்க, சாப்பிட தெரிவித்துக் கொள்ள வேண்டிய பொருளாகவும் நான் தான் இருக்கேன், தெரிகிறனாகவும் நான் தான் இருக்கேன். அகம் ஸ்லோக் அகிருத்து அப்படி நானே பிரமாணமாகவும் இருக்கேன். பிரமாதா பிரமாணம் பிரமேயம் இந்த 3 திருப்பதியில நான் தான் அப்படின்னு சொல்லி கொடுக்கறது. இப்படி இருந்து கொண்டு உலகத்துல அன்னமாகவும் அவர் தான் இருக்கார், அன்னாதனாகவும் அவர் தான் இருக்கார், ஸ்லோக கிருத்தாகவும் அவர் தான் இருக்கார். அப்படிதான் இந்த உலகத்தோட நீ டிரான்சாக்சன் பண்ணணும் அப்படின்லாம் எல்லா உபனிஷத்தும் நமக்கு சொல்லிருக்கு. அதை ஞாபகப்படுத்தி வருது சுவானந்த அனுபுஞ்சானா. இப்படியே அனுபவித்துக் கொண்டு எல்லா பொருளோடையும் எப்பெல்லாம் நீ தனியா க்ளோஸ் ஐயா இருக்கும்போது பிரம்மத்தோட இருக்க, எப்போ உலகத்துக்கு கீழே இறங்கி வரும்போதோ அப்படி எல்லாரோடையும் ஒன்னா சாதாரணமா இருக்கணும். அதனால ஞானியானவன் தனியா தெரிய மாட்டான், எல்லாரோடையும் எல்லார மாதிரி தான் இருப்பான். அதுக்காக தான் அவர் என்ன சொல்றார், நைஷ்கர்மிய சித்தியில இஷ்டாச்சரணம்ன்றது ஒரு நல்ல ஞானிக்கு வரவே வராது. தன் இஷ்டத்துக்கு வருவார், ஒரு பலாறுனா அடிப்பார், அப்படி தாடி வச்சுட்டு இருப்பார் ஓரத்துல, இதெல்லாம் மித்து, இதெல்லாம் கேட்டு. ஆனா அவர் என்ன சொல்லிட்டார் சுரேஸ்வராச்சாரி, இவ்வளவு நாள் அவன் இந்த வேதாந்தத்துக்கு எப்படி இருந்தானோ அந்த ஆச்சார அனுஷ்டானங்கள்ல அவன் விலகவே மாட்டான், எதேஷ்டமா தான் இருக்க மாட்டான். அவனுக்கு இஷ்டப்படி எல்லாம் அப்படி போய் அங்க போய் உட்கார்றது இங்க போய் உட்கார்றதெல்லாம் அவன் பண்ணிட்டே இருக்க மாட்டான். அதுக்கு பதில் அவன் எப்படி இருப்பானோ இருப்பான், எல்லாரையும் இப்படி பார்த்துட்டு இருப்பான். இதுதான் உண்மையான ஞானியினுடைய நிலை அப்படின்னு சொல்லிருக்காரு. அப்படி கால நய மகாமதே, இப்படித்தான் உன்னுடைய காலத்தை இழுத்து கொண்டு போனோம் இனிமே அப்படின்னு அவனுக்காக சொல்ற. இந்த சாதனா ஸ்டேஜ்ல இருந்து நிஷ்டா ஸ்டேஜுக்கு வரணும் நீ அப்படின்னு சொல்லிட்டு, திஸ் ஷுட் பி யுவர் லைஃப் ஸ்டைல் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார். அதுக்கப்புறம் மேலும் அவனுக்கு கொடுக்குறாரு, அகண்ட போதாத்மனி நிர்விகல்பே விகல்பனம் யோனி புர பிரகல்பனம் தத்வயானந்தமயாத்மனா சதா சாந்திம் பராமேத்ய பஜஸ்வ மௌனம். அகண்ட போதாத்மனி நிர்விகல்பே, நிர்விகல்பம் அப்படின்னா ஒரு டிவிஷனும் இல்லாததான ஒரு நிலை எதுன்னா அகண்ட போத ஆத்மா. ஆத்மாவுக்கு ஏது டிவிஷன் எதுவுமே இல்லை. ஆனா இவன் என்ன கல்பிக்கிறான், ஜீவாத்மா பரமாத்மா அனாத்மா எத்தனை பாருங்க, இல்லாத ஒரு கல்பனைக்கு ஜீவன் ஒரு பேரை கொடுத்தான், பரமான்ற ஒரு அடைமொழியை கொடுத்து ஒரு பிரிபிக்ஸை கொடுத்து பரமாத்மா அனாத்மா. இதுல இந்த பர ஜீவ அண்ணு இந்த நிஷேதம் இதெல்லாம் தப்பு எடுத்துருங்க. இருக்கிறது ஆத்மா ஒண்ணுதான் இருக்கு, அது நிர்விகல்பகமா இருக்கிறதுனால அது ஒண்ணுதான் இருக்கணும், ஆத்மா ஒண்ணுதான். இதுல இந்த பேதங்கள்லாம் வரதுக்கான சான்ஸ் இல்லை. அது அகண்ட போதம், அளவு கடந்த போதம், கண்டமாகாதது. இப்படி அப்படின்னு கண்டமாகாத ஒரு போதம்னா நீக்கமர எங்க இருக்கக்கூடிய போத ஆத்மனி, அறிவு வடிவாக இருக்கக்கூடிய அந்த ஆத்மால இந்த விகல்பனமானது, இந்த விபரீத கல்பனம் ஆயிடுச்சு. இந்த விபரீத கல்பனை எப்படி வந்தது அப்படின்னு கேட்டா அதுக்கு ஒரு திருஷ்டாந்தம் கொடுத்தார். யோம்னி புற பிரகல்பனம். ஆகாசத்துல மேகங்கள்லாம் இருக்கு, அந்த மேகங்கள்லாம் என்ன டிஃபரெண்ட் பேட்டர்ன்ஸ் ஆஃப் கிளவுட்ஸ பார்த்து இவன் என்ன பண்றான், ஒண்ணு வண்டி போற மாதிரி இருக்கு, அங்க ஷிப்பு போற மாதிரி இருக்கு, தாடி வச்சுட்டு ஒரு மனுஷன் இருக்கான் அப்படின்னு இஷ்டத்துக்கு இவன் என்னென்னமோ கல்பனை பண்ணி இந்த சின்ன பசங்க எல்லாம் அது பாக்குறது அப்படின்னா இது ஏதாவது உண்மையா
அதே மாதிரிதான் இந்த உலகத்துல இருக்கக்கூடிய இந்த ஆத்மா பின்னமான பொருள்கள் எல்லாம் கண்ணுக்கு தெரியறது பேட்டர்னா இருக்கு. ஆனா அதெல்லாம் உண்மையே இல்லை. புற பிரகல்பனம் புறம் அப்படின்னாக்க பட்டணம்னு பேரு. கந்தர்வ நகரம், கந்தர்வ பட்டணம் அப்படின்னு சாஸ்திரத்துல சொல்றது. இப்படி இதெல்லாம் கந்தர்வ பட்டணம். இந்த மேகத்துல இருக்கக்கூடிய பேட்டர்ன்ஸை பார்த்து இது உண்மைன்னு நினைக்கிறான் இந்த குழந்தையானவன். வியோம்னி அப்படின்னா ஆகாசத்துல, புறக்கல்பனம் இந்த பட்டணத்தை கந்தர்வ நகரத்தை கல்பனை பண்ணிக்கிற மாதிரி தான் இந்த எங்கும் நிறைந்த இந்த சிதாத்மாவில ஜீவன் வேற, பரமாத்மா வேற, அனாத்மா வேற, கூடாத்மா வேற, என்னென்னமோ ஆத்மால கூட்டத்த ஆத்மா, இதெல்லாம் புரியறதுக்காக நம்ம யூஸ் பண்ணி கொள்ளக்கூடிய விஷயமே தவிர அதுக்கெல்லாம் எதுக்காக ஏதாவது சொல்லி புரிய வைக்கணுமோ இல்லையோ. அதனால அவனுக்கு கடாகாசம், மகாகாசம், மடாகாசம், பட்டாகாசம் இப்படி எல்லாம் நம்ம சொல்றதுக்கு காரணம் இருக்கிற ஆகாசத்தை புரிய வைக்கிறதுக்காக. அப்படி இந்த ஆத்மாவை புரிய வைப்பதற்காக தான் அனாத்மா, பரமாத்மா, ஜீவாத்மா போன்ற விகல்பனை எல்லாம் பண்ணார்கள். சரி, ஆகையினால இப்ப என்ன பண்ணோம்? அத்வய ஆனந்தமய ஆத்மனா சதா, இப்படி இரண்டற்றதான அத்வயம், துவயம் இரண்டற்றதான ஆனந்தமய, ஆனந்தமே உருவாக கொண்டு ஆத்மனா அந்த ஆத்மாவனால சதா எப்பொழுதும் வராம் சாந்திம் வஜஸ்வ மௌனம், முழுமையான சாந்தியை அடைந்து கொண்டு எப்படி இருக்கணும்னா வஜஸ்வ அனுஷ்டிக்கணும். எதை அனுஷ்டிக்கணும்? மௌனத்தை அனுஷ்டிக்கணும். இந்த ஜீவபாவம் போய் மித்யாதான் இது எல்லாம், அது அனாத்மாவும் மித்யான்னு தெரிஞ்சுட்டு அந்த பிரம்மத்திலேயே இருந்து கொண்டிருக்கணுக்கு இந்த பேச்சுன்றத ரொம்ப குறைக்கணும். ஏன்னா மௌனம் தான் ஞானியினுடைய லட்சணம். அந்யாவாச்சோ விமுஞ்சத ஏஷ அமிர்தஸ்ய சேதுஹு அப்படின்னா சன்னியாசியினுடைய முதல் தர்மம் என்ன அப்படின்னாக்கா மௌனத்தை அனுஷ்டிக்கிறது தான் சன்னியாசி. இதுல ரொம்பெல்லாம் பேசப்படாதுன்னு இருக்கு. வேற இது பேசுறது அது அந்யாவாச்சோ விமுஞ்சத அப்படின்றது உபனிஷத்தினுடைய தாற்பயம். இந்த பேச்சே கூடாது. முதல்ல தயானந்தா சொல்லாரு, இந்த சேட்டரிங் இருக்க இது ரொம்ப டேஞ்சரஸ். வாக்குலயும் பண்ணக்கூடாது, மனசுலயும் பண்ணக்கூடாது, காயத்திலையும் பண்ணக்கூடாது. அதுதான் சன்னியாசிக்கு அழகு. ஏன்னா மௌனமா உட்கார்ந்து இருந்தாதான் இது நிலையானது இருக்கும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லு. ஆகையினால நீ என்ன பண்ணனா அந்த அகண்ட போத ஆத்மனி நிர்விகல்பே, நிர்விகல்பமான எங்கும் நிறைந்த இந்த அறிவுல விகல்பனம், இதுல விகல்பனம் அப்படின்றது எப்படி வருது? விகல்பனம் இப்படி விசேஷமாக கந்தர்வ நகரங்களை எப்படி இந்த ஆகாசத்துல இருக்கிற மேகங்களை இவங்க கற்பினா அப்படி வந்தது. இது எல்லாத்தையும் விட்டுட்டு தத்து. ஆகையினால நீ என்ன பண்ணும்? அத்வய ஆனந்தமய ஆத்மனா, அந்த ஆனந்தமாக அத்வயமாக இருக்கக்கூடிய அந்த ஆத்மாவனால சதா சாந்தி, எப்பொழுதும் சாந்தியோட. எப்படிப்பட்ட சாந்தி? பராம் சாந்தி, வசத்தியான சாந்தி ஏசிய அடைந்து பஜஸ்வ மௌனம், அப்படி அடைந்து எப்பொழுதும் மௌனமாகவே இருப்பாய் அப்படின்னு சொல்லிட்டார். எப்பொழுதும் மௌனத்தை, மௌனமானது ஏதோ ஒன் ஹவர் சாதனை இல்லை. அதை என்ன பண்ணணும்? எப்போதும் அதை வழக்கமா எடுத்துட்டு வரணும். அதுதான் மனநாத் முனிகி. மௌனமா இருக்கின்ற காரணத்தினாலதான் அவருக்கு முனி. பால்யோ முனி மௌனம் கேட்க அப்படின்னு மிருகதாரண்ய உபநிஷத்துல சொல்லியிருக்கு. முனியன்னாக்கா என்ன இருக்கும்? மௌனமா இருக்கிறவர் யாரோ அவர் தான் முனி. இப்படி மௌனமா இருக்கணும் அப்படின்ற ஒரு பார்ட்டிங் அட்வைஸையும் அந்த சிஷ்யனுக்கு இவர் கொடுத்தாரு. அதை சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் அந்த மௌனத்தை இன்னும் கொஞ்சம் பெற்று நமக்கு புரியணும் அப்படின்றதுக்காக அவனுக்கு சொல்ற வியாஜமாக சங்கராச்சாரியார் நமக்கு சொல்லணுமா, இது ஞானிக்கு மாத்திரம் நமக்கு சொல்லணும்ன்றதுக்காக தூஷ்ணீமவஸ்தா பரிமோபசாந்தி புத்தே ரசத்கல்ப விகல்பஹேதோ பிரம்மாத்மனா பிரம்மவிதோ மகாத்மனா யத்ராத்வயானந்த சுகம் நிரந்தரம். தூஷ்ணீமவஸ்தா, முதல்ல இந்த பேச்சிலிருந்து நீங்க ரிட்டையர்மெண்ட் வாங்கிக்கணும். எங்க வாங்குறீங்க? இங்க வாங்கினா இந்த பேசிண்டே இருக்கிறதுன்றது ரொம்ப பெரிய தொந்தரவு. நீங்க அதிகம் பேச 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 நம்ம யாருன்றத கண்டுபிடிச்சிருவாங்க எதிராளி. அதனால யார் ஒருத்தன் பேச அதிகமா பேசுறானோ என்ன அவன் நம்ம லோகத்திலேயே தெரிஞ்ச நியாயம் தான். அதனால தூஷ்ணீம் அவஸ்தையில தான் இருக்கணும் எப்பொழுதும். அதுவும் ஞானம் வந்தவனுக்கு அழகு என்னன்னா ரொம்ப பேசப்படாது. என்ன தூஷ்ணீம் அவஸ்தா பரம உபசாந்தி. அவன் எப்படி இருக்கணும் அப்படின்னாக்க உபசாந்தியா சிறந்த அமைதியோட வசத்தியான ஒரு அமைதியா அவன் உட்கார்ந்து அவ இப்ப என்ன ஆகும் அப்படின்னாக்க புத்தே அசத்கல்ப விகல்பஹேதோகம். அப்படி நீ நினைக்கிறதே தவிர உன்னுடைய புத்தியில நிறைய அசத் விஷயங்கள்லாம் இருக்கிறதுனால அது பாசிபிள் இல்லை. எப்படின்னா தனியா நீங்க யாருமே இல்லாத வீட்டுல இருந்தா கூட இவன் மௌனமா இருப்பானா? இல்லவே இல்லை. ஏதோ நினைச்சுட்டு உட்கார்ந்து இருக்கான்.
ஏதோ பண்ணி இல்லாத கற்பனை எல்லாம் பண்ணி பையன் தானுக்கு நமக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னாக்க என்ன ஆகும், அவன் வருவானா, இன்னைக்கே என்ன விட்டுட்டு வேலைக்கு போயிட்டா, எனக்கு ஏதாவது ஒண்ணு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டா அவன் வருவானோ, அவன் வருவாளோ, அவ வந்தா கூட அன்னைக்கு வந்தோடனே 8 மணிக்கெல்லாம் போயிட்டா யார் பார்த்தா, இப்படி எல்லாம் அனாவசியமான கல்பனைகள் எல்லாம் பண்ணிட்டு வீட்டுல உட்காந்துருக்காரு அவரு. என்ன ஆச்சு, இதெல்லாம் எதுவுமே நடக்கல. எல்லாம் நிச்சயமா நல்லா கவனிப்பாங்க எல்லாரும் இருக்கலாம், இருந்தா கூட இவருடைய மனசுல மௌனமா இருந்தா அந்த பிரம்மத்தை நினைக்காத ஆத்துல உட்கார்ந்து ஏதேதோ இந்த ப்ரொஜெக்ஷன்ஸ் எல்லாம் வந்துட்டே இருக்கு, இந்த மென்டல் ப்ரொஜெக்ஷன். இதெல்லாம் தான் விகல்ப ஹேது, இதெல்லாம் விகல்பங்கள். இந்த விகல்பங்களுக்கெல்லாம் காரணம் என்ன, அந்த புத்தியில இருக்கக்கூடிய அசத் கல்பனைகள். இப்படி அசத்தான விஷயங்கள் எல்லாம் கல்பிச்சுட்டு உட்கார்ந்து இருப்பானே தவிர அந்த மௌனத்தை என்ஜாய் பண்ணவே மாட்டாங்க. அதனாலதான் இந்த மௌனமானது என்ன பண்ணா, அந்த நாள்லாம் வாரத்துக்கு ஒரு நாள் மௌனம், ஒரு 1 hour வரணும், ஒரு நாள் மௌனம், இப்படி பிராக்டிஸ் பண்ணிட்டே வந்தாக்க அந்த புத்தியானது எப்படி ஆத்மாலே இருக்கும், உபாசனை பண்ணிட்டு தியானம் பண்ணிட்டு அந்த மௌனத்தை ஜெயிக்கணும். அந்த ஜெயிக்கணும் எப்படி இருக்கணும்னா, நிறைய உபாசனை நம்ம மௌனமா இருக்கிற இன்னைக்கு 1008 காயத்ரி பண்ணணும்னு வச்சுக்கலாம், 1008 பஞ்சதசி பண்ணணும்னு இப்படி எல்லாம் வச்சிருந்தாதான் அந்த மௌனத்தை ஜெயிக்க முடியும். இல்லைன்னா அந்த மௌனமும் ஒரு பெரிய பிரச்சனையாயிடுது. இல்லாததெல்லாம் அச்சீவ் பண்ணிட்டு அதனாலேயே உனக்கு உடம்புக்கு அன்னைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போற மாதிரி ஆயிடுறது. இதெல்லாம் அசத்கல்பதம், தூஷ்ணீம் அவஸ்தா. அதனால என்ன பரமோபசாந்தினாக்கா அந்த பகவானையே நினைச்சிட்டு இருந்து இப்படி இருக்கணும். இருந்துட்டு இந்த வெர்பலாவும் சரி மென்டலாவும் சரி இருக்கணும் அந்த தூஷ்ணீம் அவஸ்தா. சும்மா வாயில மாத்திரம் பேசாம இருந்து நான் மௌனம் கண்டுபிட்டு ஒவ்வொன்னா டோமினோஸ்ல இருந்து அதை வாங்கிட்டு வா வந்தாக்க அது மௌனத்திலேயே அதெல்லாம் கணக்குல வராது. அந்த மௌனமானது பகவத் கிருபையா இருக்கக்கூடிய பகவத் அர்ப்பணமாக இருக்கக்கூடிய மௌனமா இருக்கக்கூடியதான் பரம உபசாந்தி. ஏன்னாங்க இந்த புத்தேகே அசத்கல்பம் விகல்ப ஹேது இதெல்லாம் காரணம் ஆயிடும் இந்த புத்தியில அசத்கல்பங்கள்லாம். அதனால இப்ப என்ன பண்றோம்னா பிரம்மாத்மனா, இந்த ஆத்மாவும் பிரம்மமும் ஒண்ணு என்று மகாத்மா பிரம்மாத்மனா பிரம்மவிதா, பிரம்மவித்துக்கெல்லாம் இப்படிதான் இருந்தார்கள். அவள்லாம் மகாத்மனா, அவர்கள் எப்படின்னா எத்திர அத்வய ஆனந்த சுகம் நிரந்தரம், அந்த ஆத்மாவிலேயே அவ நிரந்தரமாக உட்கார்ந்திருந்து ஆனந்த சுகத்தை எப்பொழுதும் இடைவிடாமல் பருகி கொண்டு இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் தான் வித்வான், அப்படிப்பட்டவர்கள் தான் பிரம்ம வித்துக்கள். அப்படி நீயும் இருக்கணும் அப்படின்னு அனுகிரகம் பண்றாரு. இப்படி நீ அந்த பிரம்ம ஞானத்துக்கு ஒரு தடவை வந்ததுன்னா போதாது, அதுலயே அது போகாத நிலையா இருக்கணும் அப்படின்னு பிரம்ம நிஷ்டையா இருக்கணும் அப்படின்னு அட்வைஸ் பண்ணாரு. இப்ப இல்லன்னு வச்சுங்க, இந்த அசத்கல்பனம்னா இன்னொரு டெபினிஷன் என்ன, இந்த ஃபியூச்சரையும் பாஸ்டையும் நினைச்சே அந்த மௌன நிலை தூஷ்ணின் பாவமாவது போயிடும். ஒண்ணு பழச நினைச்சு வருத்தப்படுவான், தப்பு பண்ணிட்டேன் ஐ டிசர்வ் a better wife. His wife also thinks the same, அதை மறந்துடுவான். she also deserves a better husband. இதெல்லாம் பாஸ்ட நினைச்சிட்டு வந்தாலும் தகராறு. ஃபியூச்சரை நினைச்சுன்னு வந்தா உங்க கையிலேயே இல்ல. நீங்களா என்னத்துக்கு நினைச்சீங்கன்னா அவன் வருவானா போவானா, பையனுக்கு லீவு கிடைக்குமா, இல்ல அங்கேருந்து கொடுத்துருவானா, வேற யாராவது ரிலேட்டிவ் தான் என்ன தூக்கி போடணுமா, இல்லாத கவலை எல்லாம் இதெல்லாம் பாசிட்டிவ் ஃபியூச்சர் வந்ததுன்னா இந்த தூஷ்ணீம் அவஸ்தையானது போச்சு. அதனால இதெல்லாத்தையும் விட்டுட்டு அந்த அத்வயமான அந்த ஆனந்தத்திலேயே இருக்கக்கூடிய பழகணும். இதுதான் அவனுக்கு கொடுக்குற உபதேசம். எப்படி இந்த வேதாந்தத்தை படிச்சியோ இனிமேல் பண்ண வேண்டிய காரியம் நினைச்சிட்டு அதுதான் உண்மையான தூஷ்ணீம் அவஸ்தா, அதுதான் மௌன நிலை அப்படின்னாக்கா அதுதான் அப்படின்னு சொன்னார். திருப்பி கொஞ்சம் அந்த மௌனத்தை பத்தி என்னுடைய குளோரியை இன்னொரு தடவை சொல்றாரு. நாஸ்தி நிர்வாசனாத் மௌனாத் பரம் சுகம் பதம் சுககிருத் உத்தமம் விஜ்ஞாத ஆத்மஸ்வரூபஸ்ய ஸ்வானந்த ரசபாயினஹ. அந்த கீழே இருக்கிற லைனை பாருங்க, ஸ்வ ஆனந்த ரசபாயினஹ. தன்னுடைய ஆத்மாவனாலேயே வரக்கூடிய அந்த இன்பத்தை ஒருத்தன் அனுபவிச்சுட்டானே, ஆனால் அந்த நிதித்தியாசனம் நல்லா சித்திச்சு போச்சுன்னாக்கா அவனுக்கு தன்னுடைய ஆனந்த என்கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஆனந்த ரசத்தை ஒரு தடவை நான் பருகிட்டேன்னாக்க அப்ப என்ன ஆகணும், விஜயான ஆத்மஸ்வரூபத்திய அந்த ஞானாத்ம வடிவமாகவே இவன் ஆயிடுறான். அப்படிப்பட்ட அவனுக்கு நிர்வாசனாத் மௌனாத் பரம், இந்த நிர்வாசன ஒரு கவலையும் இல்லாத ஒரு எல்லா இம்பாக்ட் இந்த வாசனைகள்னா இந்த பெருங்காய வாசனை மாதிரி நான் பண்ண நல்லதுன்னு கேட்டது கூடவே எனக்கு வாசனையா வந்துட்டே இருக்கு. அந்த வாசனை ஒழிஞ்சிருச்சுன்னு வச்சுங்க, அது போயிடுச்சுன்னா மௌனா அந்த மௌனத்தை காட்டிலும் பரம் உத்தமம் சுகத்திற்கு நாட்சி, உத்தமமான சுகம் அதை விட ஒண்ணு உலகத்துல இருக்கான்னு
அத முதல்ல யாரு பழகிட்டானா போதும். அதை போய் கொஞ்சம் அப்படியே ஆத்துல தனியா உட்கார்ந்து விவிக்த தேசே சுகாசனஸ்தகா அப்படின்னு சொல்லியிருக்கு. உங்களுக்குன்னு ஒரு இடம் வச்சுக்கணும் வீட்டுல. இந்த ஜனசஞ்சாரம் இல்லாம உங்களுக்கு சனசஞ்சாரம் இல்லாத ஒரு இடம் கிடைச்சி அதுல உட்கார்ந்து நீங்க ஜபமோ தபமோ நீங்க படிக்கிற இந்த வேதாந்தத்தையோ பண்ணா அதுல கிடைக்கக்கூடிய சுகத்துக்கு இணையான ஒரு சுகம் இருக்கா அப்படின்னாக்க சாதக நிலையிலேயே இல்ல. நீங்க ஞானி நிலையில சொல்லணுமா அப்படின்ற அர்த்தம் இருக்கு. சாதகனா இருக்கும் போது அந்த நிலை கிடைச்சதுன்னாக்கா எப்படி இருக்கும்? அந்த நிலைக்கு ஒப்பான நிலை இருக்கான்னு அப்படி இருக்கான்னா ஒரு ஞானியா இருக்கவர்னாக்கா தனியா தான் இருக்கிறதுக்கு அவர் விரும்புவார். அப்படி மௌனமா இருக்கக்கூடிய நிலையினுடைய குளோரிய சொன்னார். அந்த நிர்வாசனா இருக்கக்கூடிய இந்த மௌனத்தை விட வசதியான ஒரு சுககிருத் உத்தமம் நாஸ்தி. இதை விட ஒரு உத்தமமான நிலையே இல்லப்பா. அதனால என்ன அர்த்தம், எதுக்காக சொல்றேன், அதை நீ ஃபாலோ பண்ணு, அதை இன்னில அதை கடைபிடி அப்படின்னு சொன்னார். கச்சன் திஷ்டன் உபவிஷன் சயானோ வா அன்யதாபி வா யதேச்சயாவதேத் த்வினாத்மா வித்வான் ஆத்மா ராமஹ சதா முனிஹி. கச்சன் நடந்து கொண்டிருக்கான். நம்ம இதுக்கு ரொம்ப ஃபேமஸான ஒரு ஸ்லோகம் பகவத்கீதையில, பஷ்யன் ஸ்ருண்வன் ஸ்பிருஷன் ஜிக்ரன் அஸ்னன் கச்சன் ஸ்வபன் ஸ்வசன் பிரலபன் விஸ்ருஜன் கிருண்ணன் உன்மிஷன் நிமிஷன் நபி இந்திரியாணி இந்திரியாத்தேஷு வர்த்தந்தே இதி தாரயன் அப்படின்னு பகவத்கீதையில ரொம்ப அழகா சொன்னார். அவன் ஞானியா இருந்தான்னா எந்த காரியம் வேண்டுமானாலும் அவன் பண்ணான். அவனுக்கு என்ன தெரியும்னாக்க நம்மள மாதிரி அவன் அதுல போய் இன்வால்வ் ஆகுது இல்லை. காதுன்னா கேட்கதான் கேட்கும், கண்ணுன்னா பார்க்கதான் பார்க்கும், மூக்குனா நவரதான் நோகும். அதுக்காக போய் நம்ம அதுல இன்வால்வ் ஆயிடக்கூடாது அப்படின்னு இந்திரியங்கள் இந்திரியத்தினுடைய காரியம் பண்ணிட்டு இருக்கு. நான் இது எதுலயுமே சம்பந்தப்படலைன்னு தெரிஞ்சுட்டே அவன் இதோட சம்பந்தத்துல இருக்கான். இதுதான் ஞானியினுடைய நிலை. இப்படிதான் இருக்கணும். இப்படி பஷ்யன் பார்த்து கொண்டே இருக்கான். பாக்குறது நான் பாக்குறேன் அப்படின்னு சொன்னாங்க, நான் பார்க்கல, கண்ணு பாக்குறது. ஸ்ருண்மன் நான் கேட்கல, காது கேட்கறது. அவன ஸ்பர்ஷன் ஸ்பர்ஷத்தை அடைவது நான் இல்லை, இந்த உடம்பு ஸ்பர்ஷன். இது எஸ்கேபிஸ்டா சொல்றது இல்லை, அந்த ஞானியினுடைய உண்மையான நிலை. இதெல்லாம் அவன் பண்ணிட்டு இருந்தா கூட, எல்லாரோடையும் ஜனசஞ்சாரத்துல இருந்தா கூட அவர் அந்த மனசு முழுக்க அந்த பிரம்மத்திலேயே தான் அவர் உட்கார்ந்து இருக்காரு. ஆனாலும் எல்லாரோடையும் உட்கார்ந்து அவரும் வச்சுருக்காரு, அவரும் சாப்பிட்டு இருக்காரு, அவரும் தூங்கிட்டு இருக்காரு. அப்படின்னு பஷ்யன்னு பார்த்து கொண்டிருக்கிறார், சுருண்மன்னு கேட்டுக்கொண்டு, ஸ்பிருஷன்னு டச்சோட இருக்கிறார், ஸ்பர்ஷத்தோட இருக்கிறார், ஜிக்ரன்னு முகந்து கொண்டிருக்கிறார், அப்புறம் அஸ்னன்னு சாப்பிட்டு கொண்டிருக்கிறார், கச்சன்னு நடந்து கொண்டிருக்கிறார், சொபன்னு தூங்குறார், மூச்சு விட்டு இருக்கார், பிரலபன்னு பிரலாபம் பண்ணிட்டு இருக்கார், பேசிக் கொண்டிருக்கிறார், விசிறிஜன்னு அங்க போறாரு இங்க போறாரு, இது வேண்டான்றாரு, தூங்குறார், கிருண்ணன்னு எல்லாத்தையும் தைரியமா உண்மிஷன் கண்ணை திறக்கிறார், நிமிஷன் கண்ணை மூடுறாரு. இது எல்லாம் அதாவது அது சரீரத்துல இருக்கக்கூடிய பாட்டெல்லாம் அதாவது பண்ணிட்டு இருக்கு. நான் இது எதோடையும் சம்பந்தப்படல அப்படின்றது அவருக்கு தெரிஞ்ச. நான் ஸ்தூல சூக்ஷ்ம காரண சரீரா எதிரித்தா பஞ்சகோஷ அஜீதா அவஸ்தாத்திரே சாட்சி, இது எதுவுமே எனக்கு இல்லை, இதெல்லாம் அதாவது அந்தந்த காரியத்தை பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கிறான். அந்த ஸ்மிருதிய மனசுல வச்சுட்டு ஆச்சாரிய நடக்கும் பொழுதோ, நடந்து கொண்டே இருக்கும் பொழுதோ, உபவிஷன் உட்கார்ந்து இருக்கும் பொழுதோ, இல்ல சயானஹா தூங்கி கொண்டிருக்கும் போதோ, வா அந்நேதாபி வா இதுல ஏதாவது விட்டது வேணும்னாக்கா நீங்க அங்கேருந்து ஜிக்ரன்னு கஷ்டன்னு உண்மிஷன்னு பிரலபன்லாம் எடுத்துக்கங்க. இது எந்த காரியம் பண்ணாலும் எந்த நிலை சதா அவர் எதேச்சையா வசே, அவர் டிசைடட் எதுல இருக்கணும் அப்படின்னு எதேச்சையா வசே அந்த பிரம்மத்திலேயே அவர் வச்சிருக்கார். யார் அவர்? அந்த வித்வான். அவர் ஆத்மா ராமஹா. ஆராமஹா அப்படின்னாக்க ரிலாக்ஸிங் பிளேஸ். ஆத்மா ராமஹா அவருக்கு ரிலாக்ஸிங் பிளேஸ் எது? ஆத்மா தான். அவர் அந்த ஆத்மாலேயே அவர் கலெக்ஷன் இருக்கார். ஆத்மா ராமஹா சதா முனிகி மனநாத் முனிகி, மௌனத்தை அனுஷ்டிக்கப்படுகிறார் அந்த முனியானவர். அவர் நடந்தாலும் சரி, அவர் நடந்தாருன்னா என்ன அர்த்தம்? பரிபராஜக சன்னியாசி. அவர் நடந்துட்டா 3 நாளைக்கு மேல ஒரு இடத்துல இருக்கக்கூடாது. ரொம்ப அவசியம் ஏற்பட்டதுன்னா 7 நாள். அதுக்கு மேல ஒரு இடத்துல உட்கார்ந்தாருனாக்கா அவருக்கு அட்டாச்மெண்ட் வந்துடும். அட்டாச்மெண்ட் வந்ததே ஆனால் அதுக்கப்புறம் அவருடைய சன்னியாசம் வீணா போயிடுற பயத்துல போயிட்டே இருக்கணும் பரிபராஜகனா இருந்தா. ஆனாலும் அவளுக்கு எக்ஸம்ஷன் கொடுத்துருக்கான், திஷ்டன் அப்படின்னாரு. திஷ்டன் அர்த்தம் பரிபராஜக சன்னியாசியாக இருந்தாலும் சாதுர்மாசியம் வந்தாச்சுன்னாக்க அந்த காலத்துல என்ன பண்ணா, வெளியில பூச்சிகள்லாம் ஜாஸ்தி இருக்கும், மழை காலம்லாம் வந்துட்டு. ஆனால் அவர் எங்க இருக்காரோ அங்க நிக்கணும். முதல்ல பிளான் பண்ணக்கூடாது.
அது ஞாபகம் விஷயம். இப்பெல்லாம் முதல்லயே பத்திரிகையிலே போட்டுறாங்க, சாதுர்மாசியம் இங்க அனுஷ்டிக்கிறேன்னு. அதெல்லாம் நம்ம சாஸ்திரத்துல ஒத்துக்கல. அவர் எங்க போயிட்டு இருக்காரோ அங்கே இருந்துடணும் 2 மாசம். அந்த கிராமத்துல இருக்கவாள்ல அவளை கவனிக்கணும். அங்க உட்கார்ந்து அவர் வேதாந்தத்தை சொல்லிட்டு இருப்பார். ஏன்னா அவர் இதுதான் சான்ஸ் அவர்கிட்ட வேதாந்தம் படிக்கிறதுன்னு அந்த வில்லேஜஸ் எல்லாம் போனோம்னா அவளை முன்னுக்கு வரணும்ன்றதுக்கு அப்படி. இப்படி கிருஷ்ணன்னு அது அந்த சன்னியாசியானவர் பரிவராஜகனாக இருந்தாலும் இல்ல சாதுர்மாசியத்துல இருக்கிறவரா இருந்தாலும் இல்ல அவர் இடத்துல உட்கார்க்கும் போதோ சரி, சயனமாகும் போதோ சரி, எப்பொழுதும் அவர் எந்த நிலையில இருப்பார் அப்படின்னா அந்த அத்வய ஆனந்த நிலையில தான் அவர் சதா ஆத்மாராமஹா, அந்த ஆத்மாலேயே இன்புறுவதாகவே அவர் இருந்து கொண்டிருப்பார். எதேச்சையா வச்சே அவர் எப்படி இருப்பாரோ அப்படி அவர் சன்னியாசியா இருக்கணும்னா நடந்து கொண்டு இருப்பார், இல்ல உட்கார்ந்து இருப்பார், எப்படி வேணாலும் இருப்பார். ஆனா அவருடைய என்ன கண்டிஷன் ஆத்மாராமஹா, எப்போதும் ஆத்மாராமஹா ஆத்மக்கிரீடகான ஆத்மாவிலேயே அவர் விளையாடிப்பார், ஆத்மாலேயே அவர் இருப்பார், அந்த ஆத்மாவோடையே இருந்து இருப்பார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுல நிஸ்திரைகுண்யா பதி விசாரதாம் கோ விதிஹி கோ நிஷேதா அப்படின்னாரு. இப்படிப்பட்ட ஆட்கள்லாம் பண்ணி கொண்டிருக்கிற காலத்துல இவாள்லாம் ஆத்ம பாவத்திலேயே இருந்து கொண்டிருக்காங்க. இவாளை போய் இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், இந்த கிரகஸ்தனுக்கு கட்டுப்படக்கூடிய இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் அந்த சன்னியாசிக்கு நாட்டகால் அப்ளிகபிள். ஏன்னா இது அவர்கள்லாம் இந்த திரிகுண விஷயத்துல யாரு இருக்கவனோ வாழ்ந்துட்டு இருக்கானோ அவனுக்கு தானே இந்த சாஸ்திரங்கள்லாம் தர்ம சாஸ்திரங்கள்லாம் பிரவர்த்திக்கும். அவர் 3 தனி நிஸ்திரைகுண்ய விஷயோ பவ அர்ஜுன அப்படின்னு சொல்லிட்டாரு. இதெல்லாம் திரைகுண்ய விஷயா லோகாகா, இந்த உலகத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் 3 குணத்துடன் கூடிய விஷயம். இதை விட்டுட்டு நீ போகக்கூடிய வேதாந்தத்துக்கு வந்தவனுக்கு நிஸ்திரைகுண்யமான விஷயத்துல ஆச்சரத்தான் கோ விதிஹி கோ நிஷேதகான்னாரு சுகசுவாமி. அவளுக்கு போய் விதி நிஷேதம் தான் கிடையாது. அவள்லாம் எப்படி அப்படின்னாரு. ஆத்மா அந்த சிவமானத்தை பூஜையில ஆத்மா சொல்லும் போது இந்த ஞானிகள்லாம் என்ன பண்ண ஆத்மாத்வம் அப்படின்னாரு. இந்த சிவனை பூஜிக்கும் போது சங்கரவர் என்ன சொன்னார், நீதான் சிவபெருமான். ஆத்மா துவம், ஆத்மானா என்ன அர்த்தம், நம்ம ஆத்மா ஆத்மா பேசியிருந்தா அதான் சிவபெருமான். ஆத்மா துவம் கிரிஜா மதிக்கு, நம்மளுடைய மனசுதான் அம்பா. கிரிஜா அப்படின்னா கிரினாக்க பர்வதங்கள், அதுல இருந்து உண்டானவள் கிரிஜா, வனத்திலிருந்து உண்டானது வனஜா, நீரிலிருந்து உண்டானது நீரஜா தாமரை. அப்படி கிரியிலிருந்து உண்டானவள் பார்வதி கிரிஜா. அவதான் நம்மளுடைய புத்தி மதிகி. சகச்சரா பிராணாகா, அங்க சிவகணங்கள்லாம் இருக்காள, அதே மாதிரி எங்கிட்ட இருக்கக்கூடிய சிவகணங்கள்லாம் என்னுடைய பிராணங்கள் தான், என்னுடைய சிவகணங்களா. சரீரம் தான் கிரகம், கண்ணு காது மூக்கு பிராணன் அபானன் இதெல்லாம் சகச்சராக, இதெல்லாம் கிங்கரர்கள். அந்த பகவானோட இருக்கக்கூடிய சிவகணங்கள் எப்படியோ எங்கிட்ட இருக்கக்கூடிய இவைகள். அவருக்கு கைலாசத்துல இருப்பார். எனக்கு சரீரம் கிரகம், இந்த சரீரம் தான் என்னுடைய வீடு. பூஜாதே விஷய போக உபபோக ரச்சனா, நான் உபபோகம் பண்ணக்கூடிய இந்த சாப்பிடக்கூடிய விஷயங்கள் இருக்க இதெல்லாம் தான் உங்களுக்கு நான் பண்ணக்கூடிய பூஜை. அப்படி அவன் பண்ற காரியங்கள்லாம் அவருக்கு தான் போய் தர்றது. அவன் போடுற உபபோக, அவன் பண்ணக்கூடிய இந்த சாப்பாடு இதெல்லாமே அவருக்கு பூஜா. நித்ரா சமாதி ஸ்திதிஹி அப்படின்னாரு. நான் தூங்குறதுதான் சமாதியினுடைய நிலைமை. நான் அவன் எப்போதுமே ஆத்மால இருந்துட்டுங்க, தனியா ஒரு மெடிடேஷன் அவனுக்கு தேவையில்லை. அவன் தூங்கினான்னா என்ன அர்த்தம், சமாதியில இருக்கான்னு அர்த்தம். சமாதி நித்ரா சமாதி ஸ்திதிஹி சஞ்சார பதையோ பிரதட்சண விதிஹி. நாம் சஞ்சாரம் பண்றதெல்லாம் என்ன, அவரை பிரதட்சணம் தான் பண்றேன். இந்த பூமி யாரு, அவர் தான், அவர் தானே நாம் பண்ணிட்டு இருக்க. பிரதட்சண விதிஹி ஸ்தோத்ராணி சர்வாகிரோ, என்னுடைய வாயிலிருந்து வரக்கூடிய இந்த ஸ்தோத்திரங்கள், இந்த வேதாந்தத்தை பற்றிய கூடிய உபன்யாசங்கள், இது எல்லாமே என்ன, இதுதான் உண்மையான வேதம். சர்வாகிரஹா யஜ்யத் கர்ம கரோமி, எந்தெந்த கர்மாவை பண்ணானோ நானு ததகிலம் சம்போ தவாராதனம் அப்படின்னு, அது எல்லாம் சம்பு உனக்கு பண்ணக்கூடிய ஆராதனம் தான் அப்படின்னு இதே ஐடியாவை சௌந்தரிய லஹரியிலையும் சொல்லியிருக்காரு. ஜபோ ஜல்பஹா, நான் பண்ணக்கூடிய நான் பேசக்கூடிய வார்த்தைகள் இருக்க, ஏதோ நான் உலகில் இருக்கேன், நான் ஏதோ அஜ்ஞானியா எந்த வேதாந்தம் பேசிட்டு இருக்கேன்னு, இதை நீ எப்படி எடுத்துக்கணும், ஜபமா எடுத்துக்கணும். ஜபோ ஜல்பஹா, ஞானியினுடைய நிலை அதான். அவன் பேசுறதெல்லாம் ஜபந்தான். ஜபோ ஜல்பஹா சில்பம் சகலமபி முத்ராவிரக்கினா, நான் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே முதிரையா நீ எடுத்துக்கணும். நான் கையை தூக்குறதையோ காலை தூக்குறதையோ அப்படி பண்றதெல்லாம் எல்லாம் கதி பிராதட்சண்ய கிரமணம், நான் நடக்கிறதெல்லாம் என்ன பிரதட்சண விதி தான். எல்லாத்தையும் பிரதட்சணம் உன்னை பண்ற மாதிரி நிஜம். அசனாதி ஆகுதி விதிகி, நான் சாப்பிட்றதெல்லாம் உனக்கு நான் கொடுக்கக்கூடிய ஆகுதியா தான் நீ எடுத்துக்கணும். ஆகுதி யாகத்துல கொடுக்கக்கூடிய ஆகுதியா எடுத்துக்கணும். பிரணாம சம்பேஷா, என்னுடைய நமஸ்காரங்களை எல்லாம் தான் நான் உனக்கு பண்ணக்கூடிய கைகரியமாக இருக்கணும்.
சுகம் அகிலம், இந்த உலகத்துல இருக்கக்கூடிய சுகங்கள் எல்லாம் ஆத்மார்ப்பண திரிஷா, இது எல்லாத்தையும் என்னுடைய ஆத்மாவையே உனக்கு அர்ப்பணம் பண்ணிட்டேன். இததான், இந்த அர்ப்பணத்தை தான் தபார்ஜா, இதுதான் உண்மையான பூஜை. மிச்ச போக பாக்கிய பூஜை எல்லாம் நான் பூவத்தை எடுத்து போடுறதுனால அம்பாளுக்கு ஒண்ணு சந்தப்படா. நான் ஆத்ம நிவேதனம் பண்றதுதான் உண்மையான பக்தியா சொல்லிருக்கு. ஆத்மார்ப்பண திசா அப்படின்னா இந்த ஜீவாத்மாவை கொண்டு வந்து அவர்கிட்ட கொடுத்து ஜீவனும் பிரம்மமும் ஒண்ணு அப்படின்னு என்ன நினைக்கிறானோ அதுதான் உண்மையான சபரியா, அததான் சபரியா கிரமம், அதுதான் உண்மையான பூஜை. பவத என்மேதுல சிதம் அப்படின்னு இதே ஐடியாவை சொல்லி இப்படித்தான் ஒரு ஞானியானவன் அவர் என்ன வேணாலும் பண்ணட்டும். அவர் கச்சன்னு திஷ்டன்னு விஷன்னு உபவிஷன்னு சயானோவா அந்யதாபிவா யதா இச்சையா வசேத் வித்வான் ஆத்மாராம சதா முனி. கச்சன்னு நடக்கும் போதோ, திஷ்டன்னு நிற்கும் போதோ, உபவிஷன்னு அப்படின்னா உட்கார்ந்து இருக்கும் போதோ, சயானஹா தூங்கிட்டு இருக்கும் போதோ, வா அந்யதாபி வேற எந்த காலம் பண்ணாலும் அது ஈஸ்வரனுக்கு ஆராதனம் தான். அது அந்யதாபி வா யதா இச்சையா வசே, அவருடைய எந்த இச்சையில அவர் வசிக்கிறார் அந்த பிரம்மத்தையே நினைக்கிட்டு வசேத்து ஆத்மா வசேத் வித்வான், அந்த வித்வான் அவன் அப்படித்தான் வசித்துக் கொண்டிருக்கிறான். அவன் யாரு? ஆத்மாராமஹா, அவர் தான் சதா ஆத்மாராமஹா, எப்பொழுதும் அந்த ஆத்மாவிலேயே நினைத்துக் கொண்டிருக்கக்கூடியவர். அப்படியே சதா முனிகி, அவர் தான் அந்த முனிவர். மனநாத் முனிகி, அவர் தான் அந்த முனிகி. இதுதான் உண்மையான ரிலாக்ஸேஷன். நம்ம எங்க சுவிஸுக்கு போறதோ அலாஸ்கா போறதோ இருக்கக்கூடியதெல்லாம் எப்படி ஒரு எத்தனையோ பிரச்சனைகள்லாம் இருக்கக்கூடியது. அவர் எங்க இருக்காரோ அதுதான் உண்மையிலேயே ஆத்மா ராம. ஆராமமான ரிலாக்ஸிங் பிளேஸ் எது? அந்த ஆராமமா என்னக்கா ஒரு சந்தோஷமா ஒரு இடத்துல இருக்கிறது, அந்த ஆத்மாவில இருக்கிறது தான் சந்தோஷமா. இந்த மனசையும் புத்தியும் எடுத்துன்னு போய் அந்த ஆத்மாவை சேர்த்து அதிலேயே அந்த ஆத்மாவையும் புத்தியும் நிலையா நிக்க வைக்கிறதுக்கு பேரு தான் பிரம்ம நிஷ்டன் பேரு. அதுதான் ஆத்மாராமஹா, ஆத்ம கிரீடா, ஆத்ம திருப்தா அப்படின்லாம் நிறைய வார்த்தைகளை சித பிரஜா அப்படின்னு தான் கீதையில சொல்லியிருக்காரு. நதேச காலாசன திஜ்யமாதி லக்ஷ்யாத்யபேக்ஷா அப்ரதிபத்த விருத்தேஹே சம்சித்த தத்வஸ்ய மகாத்மனோஸ்தி ஸ்வவேதனேகா நியமாத்யபேக்ஷா. தேச காலாத்மனா, நம்ம காரியங்கள் பண்ணணும்னாக்க எல்லாத்துக்கும் தேசம் காலம். காத்தால ஒரு ஜபம் பண்ணணும் அப்படின்னாக்க இல்லாத கண்டிஷன்லாம் என்ன போட்டு காத்தால நீ குளிக்காம பண்ணக்கூடாது, சந்தியாவனம் பண்ணாம பண்ணக்கூடாது, சரி விபூதிக்காம படக்கூடாது, பஞ்சகட்சம் இல்லாம பண்ணக்கூடிய சந்திக்கெல்லாம் பிரயோஜனம், எப்படி எல்லாம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் போட்டாங்க. இப்படி இருந்தா யாரால முன்னுக்கு வர முடியும்? இப்படி எனக்கு அப்படி எல்லாம் போட்டாங்க. தேசத்தினால கட்டுப்பட்டு ஒரே பிரச்சனை, காலத்தினால கட்டுப்பட்டு, அது காத்தாலதான் பண்ணுவான். பிராத சந்தியானம் அவன் காணாமல் போனாமல் கண்டு பண்ண, இதுக்கெல்லாம் காலத்தினுடைய நியமத்தை எனக்கு கொடுத்தாங்க. சரி, தேசத்தக்கா நியமம் எங்க அப்படின்னாக்க இந்த மாதிரி இந்த இடத்துலதான் உட்காரணும். ஆசன நியமங்கள், நீ பிரம்மச்சாரியா இருந்தான்னாக்க பெருமை உட்காந்து பண்ணா பரவாயில்ல, கிரகஸ்தனா இருந்தாக்கு ஆசனம் போட்டுதான் உட்காரணும். அது உபாசனை வாங்கிட்டானாக்கா அது இதுலதான் போய் உட்காரணும். மான் தோலை போட்டுருந்தா உட்காந்து நீ ஜபம் பண்ணும், அப்பதான் அந்த பஞ்சதசியானது வேலை செய்யும். ஆனா புலித்தோல் பண்ணுவோம், புலித்தோலை நீ பண்ணக்கூடாது, அதெல்லாம் சோடச்சி ஆயிப்பரா ஆயிடுச்சுன்னா புலித்தோல் போட்டு, இப்படி ஆயிரக்கணக்கான ஆசன ரெஸ்ட்ரிக்ஷன்கள், தேச ரெஸ்ட்ரிக்ஷன், கால ரெஸ்ட்ரிக்ஷன், இங்க பண்ணக்கூடாது அங்க பண்ணக்கூடாது, நீ பாட்டுக்கு கண்ட இடத்துல பண்ணா ரேடியோல உட்கார்ந்து பண்ணிட்டு இருப்பியா நீ, அதுக்குன்னு ஒரு எத்தனை தேசம் அதனுடைய ரெஸ்ட்ரிக்ஷன். இப்படி எல்லாம். அது மாத்திரம் இல்ல, திக்குனுடைய ரெஸ்ட்ரிக்ஷன் வேற. இது போதாதுன்னு கணக்க பார்த்து உட்கார்ந்து பண்ணு, நீ தெற்க பார்த்து உட்கார்ந்து பண்ண, அது அப்படியே போச்சு. இப்ப பண்றதே ஜாஸ்தி, ஏதோ ஒண்ணு பண்ணான்னாக்கா அதையும் இந்த வீட்டுல இருக்க பெரிய அதை கெடுக்கிற மாதிரி, அதையும் பண்ணது தப்பு, தெற்க பண்ண அதையும் கெடு. அவனை இப்படி எல்லாம் முன்னுக்கு வரணுமோ அது எல்லாத்தையும் கெடுக்கக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்கு. தேசம், காலம், ஆசனம், திக்கு, யமாதி அதிஷ்டானம். அது மாத்திரம் இல்ல, 10 தடவை நீ தசவாரம் பிராணானா அதுக்கப்புறம் தான் நீ பண்ணும். அது பண்ணலையா? அத்தனையும் போச்சு. நீ பண்ண காயத்ரி 10 காயத்ரி ஒழுங்கா 10 பண்ணலையா? பிராணாயாமம் ஒழுங்கா பண்ணிட்டு தான் பண்ணலையா? அப்ப போச்சு. இப்படி எல்லாம் சொல்லி பிராணாயாம யமாதி லட்சியம். லட்சியம் என்ன? ஏதாவது ஒரு காரணத்தோட தான் நீ பண்ணணும். அது வேணும் இது வேணும்னு கேட்டு பண்ணணும், அப்பதான் உனக்கு பலிக்கும். அது பகவானுக்கு ஒன்னும் புரியாது உன்னுடைய கவலை என்னன்னு. நீ வேணா பையனுக்கு போனா நீ டெய்லி போய் என் பையனுக்கு கல்யாணம் ஆகணும், என் பையனுக்கு கல்யாணம், அப்பதான் அவர் மடையம் பாருங்க, அவருக்கு தெரியாத மறந்து விடுவாரு. இப்படி எல்லாம் அஜானங்கள் நமக்கு இல்ல, அவருக்கு தெரியாது இவனுக்கு என்ன வேணும்ன்றது. இப்படி எல்லாம் ரெஸ்ட்ரிக்ஷன், இதெல்லாம் அபேட்சா, இதெல்லாம் பிரதிபந்த விருத்திகள். உங்களுடைய வாழ்க்கையில முன்னுக்கு வரத்துக்கு இதெல்லாம் பிரதிபந்தங்கள்.
போட்டு கொடுத்தார். இது எதுவுமே அந்த ஆத்மாராமனுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லணும். அதுக்காக நதேச காலாசன திக் யமாதி லக்ஷ்யாத் அபேக்ஷா அப்ரதிபத்த விருத்தேஹ சம்சித்த தத்வஸ்ய மகாத்மனோஸ்தி ஸ்வவேதனேகா விஷயாத்யபேக்ஷா நியமாத்யபேக்ஷா. இந்த டூஸ் அண்ட் டோன்ட்ஸ்ன்றது யாருக்கு அப்படின்னாக்க இந்த வாழ்க்கை இந்த வரணும்ன்றதுக்காக நம்ம பண்ணக்கூடிய டூஸ் அண்ட் டோன்ட்ஸ். இதுவே என்னாச்சு, வேதாந்தத்துக்கு வந்த போது கூட இந்த டூஸ் அண்ட் டோன்ட்ஸ்லயே அவங்க உட்கார்ந்து இருக்கிறதுனால என்ன ஆகுது, இது அந்த அபேட்சை போகவே மாட்டேங்கிறது. ஏன் அப்படின்னாக்க கட்டோபனிஷத்துல அழகா சொன்னார், லட்சியம் என்ன வாழ்க்கையிலன்றத டிசைட் பண்ணிக்கோப்பா. அவனுக்கு அதை டிசைட் பண்ணி சொல்லு. ஒண்ணு பிரேயஸ் இல்ல ஸ்ரேயஸ். ஸ்ரேயஸ்ட பிரேயஸ்ட மனுஷமேவோ உபௌ கம்பனிஷ்பக்தா. உன்னை போட்டு நீ ஸ்ரேயஸ் வேணும்னாக்க இதெல்லாம் தேவையில்லை. என்ன பண்ணணும், ஆத்ம ஞானத்தை தவிர வேற எதுவும் போகக்கூடாது. பிரேயஸ் வேணும்னா என்ன பண்ணணும், இதெல்லாம் பண்ணணும். நீ இங்க போட்டு இது இங்க போட்டு பிரேயஸும் வேணும் ஸ்ரேயஸும் போட்டேன்னா இதுவும் வராது. ஒண்ணு எங்க போகம் இருக்கோ அங்க முக்தி வராது, எங்க முக்தி இருக்கோ அங்க போகம் வராது. போகம் மிச்ச முக்தி மிச்ச அப்படின்னு எதையோ சொல்லிட்டு தன்னை தானே ஏமாத்திட்டு இருக்காங்க. ஒண்ணு வேதாந்தத்துக்கு வா, இல்ல அங்க போ இப்படி. ஏன்னா இந்த லட்சியமானது தெரியல. இந்த லட்சியங்களை எல்லாம் கடந்துட்டான் அந்த ஞானி. இதெல்லாம் லோயர் லெவல்ல சாதக லெவல்ல இருக்கக்கூடிய சந்தேகங்கள். அந்த ஆத்மாராமனா இருக்கக்கூடியவர் அவன ந தேச கால ஆசன திக் ந தேசம். அவருக்கு இந்த தேசம் இந்த காலம் எதுவுமே அந்த இவருக்கு கட்டுப்படாது. ஞானிக்கு போய் எந்த தேசத்துல பெரியவாளை போய் நமஸ்காரம் பண்ணி இங்க கிழக்க பார்த்து நிலுங்க நமஸ்காரம் பண்றான்னு சொல்லக்கூடாது. சன்னியாசியை பார்த்தா அவர் இருக்கிற இடத்துல போய் நமஸ்காரம் பண்ணணும். குருக்கே அப்படி சொல்லக்கூடாது. தேசம் காலம் இந்த நியமங்கள்லாம் பார்க்க கூடாது. பார்த்தோன்னா தேச கால நியமம் பாக்குறவங்க இன்னும் முன்னுக்கு வரலன்னு அர்த்தம். அந்த குரு புரிஞ்சுப்பார். தேச கால ஆசனம் திக்கு என்ன இது மாதிரி யமாதி இந்த மூச்சை அடக்கிறது வித்ரா பண்றது அப்படி எல்லாம் இருக்கக்கூடிய இதெல்லாம் லட்சியாதி அபேட்சா. லட்சியம் என்ன, பிரேயசா ஸ்ரேயசா அப்படின்ற லட்சியம். இதெல்லாம் இந்த அபேட்சையெல்லாம் அவருக்கு கிடையாது. அந்த ஞானிக்கு வேதாந்திக்கு கிடையாது. இந்த அப்பிரதிபத்த விருத்தேக அவருக்கு இந்த மனோவிருத்தியினுடைய கட்டுக்கெல்லாம் அவர் நீங்கினவர். அவர் இது எல்லாத்தையும் பண்ணிட்டு சம்சித்த தத்துவசிய அவருக்கு இந்த தத்துவமானது அகம் பிரம்மான்றது நன்ன தடி நின்று போச்சு. உண்மை நிலைநிறுத்துறது சம்சித்தி தத்துவசிய. இப்படிப்பட்ட கூடிய மகாத்மனா அவருக்கு தேசம் காலம் ஆசனம் திக்கு இந்திரிய அடக்கம் அதான் யமம் முதலியவை லட்சிய இந்த லட்சியம் முதலிய அபேட்சா இதெல்லாம் அவருக்கு தேவையே இல்லை. ஏன்னா தன்னைத்தானே அறிவதற்கு ஏதாவது நியமம் தேவையான இதெல்லாம் உங்களை விட வேறானது தெரிஞ்சுக்கணும்னா பகவான் கிட்ட போனோம்னா இந்த நியமம் அவசியா. உபாசனை வேணும்னாக்க அது நியமத்தை அபேட்சி தான் இருக்கு. பஞ்சதசிகாரர் சொல்றாரு, நீங்க இப்படி பண்ணணும்னாக்க இப்படிதான் பண்ணி ஆகணும், வேற வழி இல்லையா உங்களுக்கு. ஏன்னா உங்களுக்கு வேண்டியது என்ன, பிரேயர். அது வேணும். உங்க பொண்ணுக்கு கல்யாணம் ஆகணும்னா நீங்க பண்ண வேண்டியது இப்படி பண்ணணும்னா இப்படிதான் பண்ணி ஆகணும். ஆத்மாவை தெரிஞ்சுக்கிறதுக்கு இது இப்படி பண்ணாக்க என்ன அர்த்தம், உன்னையே தெரிஞ்சுக்கிறதுக்கு எதுக்கு இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அப்படின்னு பஞ்சதிசையில கேட்கிறார். இதுக்கு இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் தேவையே, இந்த அபேட்சா தேவையில்லை. ஆனா தன்னைத்தானே அறியறதுக்கு இந்த தன்னை விட வேறானது அறியதான்னாக்க இதுக்கு இப்படிதான் போகணும். உங்க ஆத்துக்கு உங்களை அறியணும்னா அந்த வழியில தான் நான் போனோம், அந்த செருப்பு தான் போட்டு போனோம், உங்க ஆத்துல எப்படி இருக்காலும் அந்த ட்ரெஸ் தான் நான் போனோம், ட்ரெஸ் கோடு எல்லாம் இருக்கு. என்னை விட வேறானது எதை அறியணும்னாலும் ட்ரெஸ் கோடு அலௌடு இன்க்ளூடிங் காட். ஆனா என்ன நானே அறியறதுக்கு இந்த எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸோ will not play a part அப்படின்னு கிளியரா ஆச்சாரியார் சொல்றார். அப்பிரதிபத்த விருத்தேக பண்ணிதான் ஆகணும். எப்போ அந்த காரணம் நான் இன்னும் ஆத்மான்னு நினைக்கலையே, அவன் தான் எப்ப இந்த சந்தேகம் இருக்கா அவன் ஆத்ம புத்தி வரலையே, நான் இன்செக்யூர்டுன்னு தானே நினைக்கிறான். அப்ப அவனுக்கு அது தேவைதான். பட் செக்யூர்டுன்னு யார் நினைக்கிறானோ அவனை பத்தி பேசலையா. அந்த ஞானிக்கு இந்த தேசம் காலம் கட்டுப்பாடெல்லாம் வந்தான்னாக்கா அவனுக்கு அது அழகு இல்லை. ஞானிக்கு போய் இந்த கட்டுப்பாடெல்லாம் வச்சாக்க சங்கராச்சாரியார் அந்த தண்டத்தை விட்டுட்டு போயிட்டார், அது நியாயமா அப்படின்னா நம்ம ஏதோ தெரிஞ்ச மாதிரி அவெல்லாம் கோ விதி கோ நிஷேதா நித்திரை கொண்ட விஷயம் ஆச்சாரத்தாம் கோ விதி கோ நிஷேதா. அவளுக்கெல்லாம் விஷயம் கிடையாது, நிஷேதமும் கிடையாது. ஏன் அவள்லாம் பண்றா அப்படின்னா அப்படி பண்ணாதான் எல்லா ஜனங்களும் பண்ணுவாங்க. அவ பண்ணி காமிக்கணும்ன்றதுக்காக பண்ற. அவ சக்கை சித்தியை பார்த்தான்னா ஸ்நானம் பண்றாரு ஆச்சாரியால் அப்படின்னா அது எதுக்காக பண்ண, அவருக்கு ஒன்றும் ஆக வேண்டியது ஒன்றும் கிடையாது. அப்படி எல்லாம் பண்ணி காமிச்சாதான் ஓரளவுக்காக இந்த ஆச்சார அனுஷ்டானங்கள்லாம் நின்று இருக்கும். இல்லைன்னா அவரும் பண்ணதை விட்டானாக்க திருச்சாவன ஸ்நானம் அவரும் பண்ணான்னு வச்சுங்க,
இந்த மாதிரி ஒரு எண்ணமே போயிடும், யாருக்கும் வராதுன்றதுக்காக அவர் பண்ணி காமிக்கிறார். இப்ப என்ன ஆச்சுன்னாக்க இந்த கலியில இதெல்லாம் அவளுடைய நமக்கு இல்லன்னு நினைக்கிற மாதிரி ஆயிடுச்சு. இவ அவா பண்ணி அது ரொம்ப ஆயிடுச்சு, இதெல்லாம் அவளுக்கு நினைச்சுட்டான். அதான் சன்னியாசிக்கிட்டார் சந்தியாவந்தனெல்லாம் எனக்கு இல்லன்னு நினைச்சுட்டாங்க. அவாதான் இந்த மாதிரி மூக்க பிடிச்சு உட்காருவா, நான் இல்லன்னு. அது உள்டாவா போச்சு இப்போ பண்ணது. ஆக இருக்கு அப்பிரதிபத்த விருத்தே, அந்த மனோவிருத்திகளுடைய கட்டு நீங்கினவனுக்கு சம்சித்த தத்துவத்திய, நானே ஆத்மா என்ற தத்துவத்தை நன்னா சம்சித்தமா தத்து தொம்மிதி தத்துவம், அந்த தத்துவம் நன்றாக சம்சித்தமானவனுக்கு மகாத்மனா, அப்படிப்பட்ட அந்த மகாத்மாக்களுக்கு தேச கால ஆசன திக் யமாதி லட்சியாதி அபேட்சா ந, அவளுக்கெல்லாம் இந்த தேவையே கிடையாது. இதெல்லாம் சுவேதனே நியமாதி அபேட்சா, அவரை தன்னைத்தானே அறிவதற்கு எந்த ஒரு நியமமும் தேவையில்லை. நியமத்தை அறிவிச்சாங்க தன்னைத்தானே அறிய முடியாது, அது நியமத்துல தானே தூக்கி போவோம். தன்னைத்தானே அறிவதற்கு நியமம் ஒரு கட்டு, அது இருந்ததுன்னா இன்னும் அது கஷ்டம். தன்னைத்தானே அறிவதற்கு எந்த அபேட்சையும் தேவையில்லை. அதுக்கு ஏதாவது திக்ஷாந்தம் இருக்கா? இருக்கு. கடோயமிதி விஜ்ஞாதம், இது கடம் தெரியறதுக்கு உங்களுக்கு என்ன வேணும்? அது புருஷ தந்திரமா? அது நீங்க அதை பார்த்த உடனே இது கடன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அந்த நாலேஜ் ஆனது டிரான்ஸ்பர் ஆகும் போது இந்த பிரமாதா பிரமாணம் பிரமேயம் இந்த விஷயங்கள்லாம் இல்லவே இல்லை. இது கடன்னு தெரிஞ்சு ஒரு தடவை உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா, இப்ப நீங்க உள்ள வாங்க, வரும்போது உங்களுக்கு சாய்ஸ் இருக்கு. கர்த்தும் சக்கியம் அகர்த்தும் சக்கியம் அந்நியதாவா கர்த்தும் சக்கியம் ஆச்சாரியார் தத்துவ சமன்வயத்துல. நீங்க உள்ள வரணும்னாக்க நீங்க வரலாம், வராம இருக்கலாம். இவன் என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறதுன்னு விடலாம். ஆனா வந்துட்டீங்கன்னு வச்சீங்க, ஹேவிங் கம், நான் இவங்க உட்காருங்க அப்படின்னு சொன்னேன். எகெயின் யூ ஹேவ் சாய்ஸ். உட்காரலாம், உட்காராம போகலாம், அட போயான்னு சொல்லிட்டு போகலாம். ஆனா நீங்க டெலிபரேட்டா உட்கார்ந்தீங்க. இப்ப என்ன பாருங்கன்னு சொன்னேன், இங்கேயும் சாய்ஸ் இருக்கு, பார்க்கலாம் பார்க்காம இருக்கலாம். ஆனா யூ ஹேவ் சோசன் திஸ் சாய்ஸ். இப்ப என்ன பார்க்காதேன்னு நான் சொன்ன, உங்க கையில இருக்கா? வஸ்துவை சேர்க்கணும். அந்த பொருளை கர்த்து தந்திரத்துல இருந்து புருஷ தந்திரத்துல இருந்து வஸ்துத்தை டேக் ஓவர் பண்ணிட்டு, இதுதான் ஞானம். இதுதான் அவர் பிரிக்கிறார் ஆச்சாரியார். இது ரொம்ப பெரிய பிலாசபி. இது என்னன்னா புருஷனுடைய பிரயத்தனத்துக்குள்ள உட்பட்டது இந்த கர்மா உபாசனை எல்லாம். ஆனா இந்த ஞானமானது பிரம்ம ஞானமானது வஸ்து தந்திரம். அது அவாளுக்கு அது வேற வழியா அதை நீங்க பார்க்க முடியாது. அது ஏன்னா இருக்கிறது ஒண்ணுதான், ட்ரூத் ஹஸ் டு பி ஒன் அண்ட் தி சேம். அதை நீங்க இப்படி அப்படி எல்லாம் பார்க்க முடியாது. அதுக்காகதான் இவர் இந்த திருஷ்டம் அயம் கட கடோயமிதி விஜ்ஞாதும் நியமத்வந்தேக்ஷதே வினா பிரமாண சுஷ்டுத்வம் யஸ்மின் சதி பதார்த்ததீஹி அயம் கடஹா இது விஜ்ஞாதும், இது கடம் என்று அறிவதற்கு எது இருந்தா அந்த பொருள் ஏற்படுமோ அந்த பிரமாண சிஸ்டத்துவம் இருந்தா போதுமே உங்களுக்கு. அதுக்கு மேல இருக்கிறதெல்லாம் எதுக்கு? வினா நியமஹா, அது அன்வேஷனை ஏற்படுகிறது. எதுக்கு நியமம்? எப்படி? அத மாதிரி தானே நீங்க தான் ஆத்மான்னு சொல்றதுக்கு என்ன நியமம் உங்களுக்கு எதிர்பார்க்கறீங்க? உங்களை நீங்க தெரியல பண்ணும்போது எல்லாத்தையும் எதிர்பார்த்துருக்கீங்க. உங்களை நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன பண்ண வேண்டியது இருக்கு? எதுவுமே பண்ண வேண்டியது இல்லை. அது ஒரு நிமிஷத்துல நடக்கக்கூடிய விஷயம் தானே அது. அதுக்கு எந்த ஒரு விதியும் ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எதுவுமே இல்லை. இது என்ன ஆகுது அப்படின்னா, உலகத்துல நீங்க பார்க்கக்கூடிய பொருள்கள் எல்லாம் எப்படி பழக்கம் ஆயிடுச்சுன்னாக்க, நான் அறிகிறேன் பிரமாதா, இது அறியப்படும் பொருள் பிரமேயம், இது எதனால் அறிகிறேன்? என்னுடைய கண்ணு, என்னுடைய கண்ணாடி வழியாக நான் பார்க்கிறேன். இது எல்லாம் திருப்புட்டி. இந்த பிரமாண பிரமேய பிரமாதான்ற விவகாரத்துக்குள்ள இருக்கிற விஷயங்கள் எல்லாம் தகராறு. இதுல எல்லாம் கர்மா வருது. கர்மா வந்தா பிரமாத்திருவம்னு ஒரு கர்மா இருக்கு, பிரமேயனா அறியப்படும் பொருள்னு ஒரு கர்மா இருக்கு, இது அறியக்கூடிய வஸ்து கருவி அப்படின்னு அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ல ஒரு கருவி. இதெல்லாம் கர்மாவும் இல்லையாங்க. ஆனா அந்த நாலேஜ் வந்துருச்சே, ஆனால் இந்த மூணுமே அங்க போச்சு. அங்க போன உடனே அந்த வஸ்துவானது டேக் ஓவர் ஆயிடுச்சு. அந்த வஸ்துவானது வஸ்து தந்திரம். அது புருஷ தந்திரம் இல்லை. ஆகையினால உங்களை நீங்க அறிவதற்கு அது வரைக்கும் உங்களுக்கு கர்மா உபாசனை எல்லாம் தேவை. அந்த கர்ம சுத்தி வேற, இந்த ஆச்சாரியனுடைய லாபம் வேற, சிரவணம் வேற, மனநம், இதெல்லாம் வந்துட்டே இருந்து பிரமாதா பிரமேயம் பிரமாணம் இது வரைக்கும் வந்துட்டு இருந்தது. நிதித்தியாசனம் வரைக்கும் கூட வந்தது. அதுக்கப்புறம் நீங்க தெரிஞ்சிருந்த உடனே என்னாச்சு, இதனுடைய அபேட்சா போச்சு அப்படின்னு சொல்றதுன்னா, இதை அறிவதற்கான எந்த நிலையும் தேவையில்லைப்பா வேதாந்தத்தை அறியறதுக்கு. கடோஜமிதி விஜ்ஞாதம், இது கடம் என்று அறிவதற்கு எஸ்மின் சதி பதார்த்தஜிஹி, அது எது இருந்தாலும் அந்த பொருளின் உண்மையான அறிவு ஏற்படுமோ அந்த அறிவு உங்களுக்கு வந்துட்டு சவணமன நிதித்தியாசனத்தினால வந்துட்டு சுஷ்டுப்போம். அப்போ வினா நியமஹா கஹா அன்வேஷதே, அது நியமமே தேவையில்லையே. அந்த நியமம் எதுக்காக வேண்டாம்? அதுக்கு அதான் தெரிஞ்சு போச்சு. நான் தான்றது நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு எந்த நியமம் வேணும்?
என்னை விட எதை தெரிஞ்சுக்கணும்னாலும் நியமங்கள் வேணும்ன்றது எனக்கு நல்லா புரியுது. யார் வீட்டுக்கு போனாலும் எதை தெரிஞ்சுக்கணும்னாலும் நியமங்கள் வேணும். என்ன நானே அறிவதற்கு எந்த நிலையுமே தேவையில்லை அப்படின்னு திடீர்னு ஹை பிலாசபிக்கு போய் சொல்லிட்டாரு. ஏதோ வஸ்து தந்திரம் புருஷ தந்திரம்னு இருக்கு. இந்த ஞானமானது வஸ்து தந்திரம் புருஷ தந்திரம் இல்ல அப்படின்னு சொல்லி திரும்பி பழைய கதைக்க வேண்டும். அயமாத்மா நித்ய சித்தா பிரமாணே சதி பாசதே ந தேசம் நாபி வா காலம் ந சுத்திம் வா அபேட்சதே. அதே விஷயத்தை தான் சொல்றாரு. இந்த தேசம் காலம் சங்கல்பம் சகாம சங்கல்பமா நிஷ்காம சங்கல்பமா ஞான வைராகிய சித்தியர்த்தமா இந்த சங்கல்பங்கள் எல்லாம் எதிர்பார்க்கறதே இல்லை. இதெல்லாம் கர்மா அவனுடைய விஷயங்கள். இதெல்லாம் இதுக்கு அடுத்துதானே இங்க இருக்கக்கூடியது. ஒரே சங்கல்பம் என்ன, எனக்கு ஆத்மாவை தெரிஞ்சுக்கணும், இப்பவே தெரிஞ்சுக்கணும், நான் என்ன பண்றதுன்ற இந்த ஒரு கவலை தான் இருக்கே தவிர பாக்கி எந்த கவலையும் இல்லை. அது வேணும் இது வேணும்னு கவலைப்படுறவனுக்கு இதெல்லாம் வேண்டும், அதெல்லாம் தேவையில்லை. என்ன தேசம் நாப்பி வாக்காலம் நான் சுத்தி சுத்தமா இருக்கணும், பிராமணா இருக்கணும், அதிகாரித்துவம் வா நான் அபேட்சது. இந்த ஞானமானது அபேட்சிப்பதில்லை. இன்னும் கொஞ்சம் இதே விஷயத்தை இன்னும் கொஞ்சம் திடமா சொல்ல போறாரு. இது அடுத்த திங்கக்கிழமை. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி.